குட் மார்னிங் அனைவருக்கும் எனது காலை வந்தனங்கள். மற்றும் ஒரு குட் மார்னிங் மற்றும் ஒரு பிஏ வகுப்பில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தினம் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் எஞ்சிய பகுதிகளின் பெரும்பாலான விடயங்களை முடிக்கலாம் என எண்ணுகின்றேன். நான் ஏற்கனவே சொல்லப்பட்டதை தவிர ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு கோணத்திலும் ஒரு குறிப்பை தயார் செய்து உங்களுக்காக வழங்கியிருக்கின்றேன். அதாவது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிரான வாத பிரதிவாதங்கள். இது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையின் நன்மை தீமைகள் அல்ல. இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டமைக்காக சொல்லப்படுகின்ற வாத பிரதிவாதங்கள். நன்மை தீமை அப்படி அல்ல, சாதக பாதக விடயங்கள் அல்ல. இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள் தொடர்பான விடயங்களையும் நாம் ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஓகே, இது தனியான ஒரு கேள்வியாகவே வரலாம். சில காலங்களில், சில வருடங்களில் தனியான வினாக்களாக இந்த வினா வந்திருக்கின்றது. எனவே இந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்பான விடயங்களை ஒரு முறை தெளிவான முறையில் பார்த்துக் கொள்வோம். ஓகே, 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றிய ஐக்கிய தேசிய கட்சியினரால் வரையப்பட்டு நடைமுறைக்கு வந்த 2ஆம் குடியரசு அரசியலமைப்பின் பிரதான அம்சங்களுள் ஒன்றாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை காணப்படுகிறது. இது இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை தொடர்பான ஒரு அறிமுகம். இந்த அறிமுகத்துக்கு நீங்க பல்வேறு வகையான விளக்கங்களை கொடுக்கலாம். ஒரு முறை சொல்லலாம், நீங்க 1947ஆம் ஆண்டு தொடக்கம் 1977ஆம் ஆண்டு வரை இலங்கையில் காணப்பட்ட மந்திரி சபை ஆட்சி முறையை நீக்கி அதற்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி முறையை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை. ஐக்கிய தேசிய கட்சியினரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு சார்பாகவும் எதிராகவும் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரையும் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிராகவும் சார்பாகவும் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு பெருவாரியான ஆதரவான கருத்துக்கள் ஐக்கிய தேசிய கட்சியினராலேயே முன்வைக்கப்பட்டு வந்தன. அன்று தொடக்கம் இன்று வரையும் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு சார்பான கருத்துக்கள் 2015ஆம் ஆண்டு வரை ஐக்கிய தேசிய கட்சியினராலேயே முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சரி, இப்ப இந்த வகையில நம்ம பார்க்கிறோம், இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை ஏற்படுத்த வேண்டும் என்ற முதலாவது வாதம் அல்லது முதலாவது கருத்து 1966ஆம் ஆண்டில் விஞ்ஞான முன்னேற்ற சங்கத்தில் உரையாற்றிய ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் தெரிவிக்கின்றார். ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை ஒன்று தொடர்பான முதலாவது கருத்தை 1966ஆம் ஆண்டில் விஞ்ஞான முன்னேற்ற சங்கத்தில் உரையாற்றிய ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் தெரிவிக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், கவனிக்கணும் ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய உரையை, எமது நிர்வாகமானது சட்டத்துறையில் தங்கி உள்ளதனால் சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையில் தொடர்பு நெருக்கமானதாக காணப்படுகிறது. இது ஜே.ஆர். ஜெயவர்தன் ஒரு மேடையில் ஆற்றிய உரைய எமது தமிழ்ல இல்ல சிங்களத்துல, எமது நிர்வாகமானது சட்டத்துறையின் ஆதரவில் தங்கி உள்ளதனால் சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது. சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது. இத்தன்மையானது நிர்வாகத்துறைக்கு உகந்ததல்ல. இது பிரித்தானிய பாராளுமன்ற ஜனநாயக மாதிரியை ஒத்தது. இலங்கை நாட்டின் நிர்வாகத்துறையா எமது நிர்வாகமானது சட்டத்துறையின் ஆதரவில் தங்கியுள்ளதனால் சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது. இத்தன்மையானது நல்லதொரு நிர்வாகத்திற்கு உகந்ததல்ல. இது பிரித்தானிய பாராளுமன்ற ஜனநாயக மாதிரியை ஒத்தது. உலகில் பெரும்பாலான நாடுகளின் நிறைவேற்றுத்துறையானது சட்டத்துறையின் கெடுபிடிகளுக்கு அப்பாற்பட்டு மக்களால் நேரடியாக தெரிவாகிறது. இவ்வாறு சட்டத்துறையின் கெடுபிடிகளுக்கு அப்பாற்பட்டு மக்களால் நேரடியாக தெரிவாகின்ற நிர்வாகமானது சட்டத்துறையின் தயவில் தங்கியிருக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. தன்னிச்சையாக சுதந்திரமாக செயற்படும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்நாடுகள் வளர்ச்சி பாதையில் செல்கின்றன. இவர் சொல்றார் என்னது, இலங்கையில் சட்டத்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது.
இந்த தன்மையானது நல்லதொரு நிர்வாகத்துக்கு உகந்ததல்ல. இது பிரித்தானிய பாராளுமன்ற ஜனநாயக மாதிரியை ஒத்தது. ஆனால் உலகில் பெரும்பாலான நாடுகளில் நிறைவேற்றுத்துறையானது சட்டத்துறையில் இருந்து விடுபட்டு புறம்பான வகையில் மக்களால் நேரடியாக தெரிவாகிறது. இங்கு நிர்வாகமானது சட்டத்துறையின் தயவில் தங்கியிருக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. மக்களால் நேரடியாக நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டால் அந்த நிர்வாகம் சட்டத்துறையின் தயவில் தங்கியிருக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. எனவே இதனை பயன்படுத்தி அந்த நாட்டு நிர்வாகத்துறை சுதந்திரமாக செயற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாடுகள் வளர்ச்சி பாதையில் செல்கின்றன. எடுத்துக்காட்டாக ஐக்கிய அமெரிக்காவின் நிர்வாகத்துறை மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுகிறது. பிரான்சிய அரசியலமைப்பானது பிரித்தானிய அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து வேறுபட்டாலும் அங்கும் நிர்வாகத்துறையானது மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுகிறது. இந்த அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நிறைவேற்றுத்துறையானது நேரடியாக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற காரணத்தினால இவை சட்டத்துறையின் கெடுபிடிகளுக்கு உட்படாமல் தன்னிச்சையாக செயற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது. மக்களால் நேரடியாக நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படுகின்ற காரணத்தினால அந்த நிறைவேற்றுத்துறை சட்டத்துறையின் கெடுபிடிகளுக்கு அப்பாற்பட்டு தன்னிச்சையாக செயற்படக்கூடிய ஒரு துறையாக காணப்படுகிறது. இதனால் அந்த நாடுகள் வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றன. இந்நிர்வாகத்துறையானது சட்டத்துறையை சாராது மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுவதனால் நிறைவேற்றுத்துறையின் பதவி நிச்சயிக்கப்படுவதோடு ஒரு உறுதியாக்கப்படுவதோடு சட்டத்துறையின் தூரநோக்கற்ற தன்மையிலிருந்து விடுபட்டு தன்னிச்சையாக செயற்படக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. இத்தகைய நிர்வாகத்துறை அச்சமின்றி துரிதமாக செயற்படும் அதே வேளையில் ஒரு நாடு எதிர்நோக்கும் அரசியல், சமூக, பொருளாதார பிரச்சனைகளுக்கு எத்தகைய நிர்வாகமே சிறந்தது என்ற கருத்தை பதிவு செய்கிறார். அப்ப இந்த கருத்தின் சாராம்சம் என்னது? இலங்கையில் தற்போது இருக்கின்ற நிர்வாகத்துறை 1966 ஆண்டு சொன்னால் என்ன அரசியலமைப்பு? சோல்பரி அரசியலமைப்பு. இலங்கையில் தற்போது இருக்கின்ற நிர்வாகத்துறையானது சட்டத்துறையின் தயவில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது. இது பிரித்தானிய அரசியல் மாதிரியை ஒத்தது. இது ஒரு நாடு எதிர்நோக்குகின்ற அரசியல், சமூக, பொருளாதார பிரச்சனைகளுக்கு உகந்ததல்ல. ஆனால் சில நாடுகளில் நிர்வாகத்துறையானது சட்டத்துறையின் கெடுபிடிகளுக்கு அப்பாற்பட்டு தன்னிச்சையாக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற தன்னிச்சையான நிறைவேற்றுத்துறையாக காணப்படுகிறது. உதாரணமாக அமெரிக்க நிர்வாகத்துறை, அதே போல பிரான்சிய நிறைவேற்றுத்துறை பிரித்தானிய அமெரிக்க நிறைவேற்றுத்துறையிலிருந்து விடுபட்டிருந்தாலும் அதுவும் மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுகின்ற காரணத்தினால நாட்டுக்கு தேவையான சிறந்த தீர்மானங்களை துரிதமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த நிர்வாகத்துறையானது சட்டத்துறையை சாராது மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற காரணத்தினால் நிறைவேற்றுத்துறையின் பதவி நிச்சயிக்கப்படுவதோடு சட்டத்துறையின் தூரநோக்கற்ற தன்மையிலிருந்து விடுபட்டு தன்னிச்சையாக செயற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அச்சமின்றி துரிதமாக செயற்படும் அதே வேளையில் ஒரு நாடு எதிர்நோக்குகின்ற அரசியல், சமூக, பொருளாதார பிரச்சனைகளுக்கு இத்தகைய நிர்வாகமே சிறப்பானது என்ற கருத்தை பதிவு செய்கிறார். இதே நேரத்தில் 1975 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மகாநாட்டில் ஜெயவர்தன அவர்கள் உரையாற்றும் போது இரண்டாவது வாதம், முதலாவது வாதம் 1966 ஆண்டு, இரண்டாவது வாதம் 1975 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மகாநாட்டில் ஜெயவர்தன் அவர்கள் உரையாற்றும் போது சொல்றாரு, இலங்கை தற்போது எதிர்நோக்கும் அரசியல், சமூக, பொருளாதார பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காணக்கூடிய வகையில் ஆட்சி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மகாநாட்டில் ஜெயவர்தன் ஆற்றுகின்ற உரை, இலங்கை தற்போது எதிர்நோக்குகின்ற அரசியல், சமூக, பொருளாதார பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காணக்கூடிய வகையில் ஆட்சி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆட்சி முறையானது சட்டத்துறையின் கெடுபிடிகளுக்கு அப்பாற்பட்டு செயற்படக்கூடிய நிறைவேற்றுத்துறையை கொண்டதாக அமையப்பெறுதல் வேண்டும். ஆட்சி முறையானது சட்டத்துறையின் கெடுபிடிகளுக்கு அப்பாற்பட்டு செயற்படக்கூடிய நிறைவேற்றுத்துறையை கொண்டதாக அமையப்பெறுதல் வேண்டும். இதே கருத்து 1976 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மகாநாட்டிலும் கூறப்பட்டதோடு 1977 ஆண்டுக்கான
தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. 1977 ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இந்த கருத்து சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு சேர்த்துக் கொள்ளப்பட்ட விடயம் இவ்வாறு சேர்த்துக் கொள்ளப்பட்ட விடயத்தின் அடிப்படையில் 1978 ஆண்டு யாப்பு சீர்திருத்த மாநாட்டில் ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் மீண்டும் உரையாற்றாரு. அங்க அவர் சொல்றாரு 72ஆம் ஆண்டு ஜனாதிபதி பதவியானது எவ்வித முக்கியத்துவமும் அற்றதாக காணப்படுகிறது. 1972ஆம் ஆண்டு ஜனாதிபதி பதவியானது எவ்விதமான முக்கியத்துவமும் அற்றதாக காணப்படுகிறது. காரணம், ஜனாதிபதிக்கு எவ்விதமான அதிகாரமும் இல்லை. இது தேர்தலுக்கு பிறகு உரையாற்றிய பொழுது யாப்பு சீர்திருத்த மகாநாட்டில் அவர் சொல்லுகின்றபடி சரி. காரணம், ஜனாதிபதி எவ்விதமான அதிகாரமும் வழங்கப்படவில்லை. ஜனாதிபதிக்கு எவ்விதமான அதிகாரமும் காணப்படுவதில்லை. ஜனாதிபதி என்ற சொல்லின் பொருள் தேசத்தின் தலைவன். அவ்விதமான தலைவன் மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் 72ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின்படி தேசத்தின் தலைவரான ஜனாதிபதி பிரதமரால் தெரிவு செய்யப்படுகிறார். அவ்விதம் தெரிவு செய்யப்படுபவர் உண்மையில் பிரதமரின் தலைவராக தொழிற்பட முடியுமே தவிர அவர் தேசத்தின் தலைவராக தொழிற்பட முடியாது. எனவே இத்தகைய ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை நீக்கி அதிகாரமிக்க ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றார். இது 1978ஆம் ஆண்டு யாப்பு சீர்திருத்த மாநாட்டில் ஜே.ஆர். ஜெயவர்தன ஆற்றிய உரை. அதே நேரத்தில் 1978ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன தேசிய அரசு பேரவையில் உரை நிகழ்த்திய பொழுது 1978 தேசிய அரசு பேரவை இருக்குது. தேசிய அரசு பேரவையில் உரை நிகழ்த்திய போது இலங்கையில் நிலையானதும் பலமானதுமான நிர்வாகத்துறையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் சொல்றாரு. இலங்கையில் நிலையானதும் பலமானதுமான ஒரு நிர்வாகத்துறையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். எனவே புதிய அரசியல் அமைப்பில் ஸ்தாபிக்கப்படும் நிர்வாகம் பலமானதாக இருக்க வேண்டும். இவ்விதமான நிர்வாகம் சட்டத்துறை உறுப்பினர்களின் நலன்களுக்கு ஏற்ப தெரிவு செய்யப்படும் ஒரு நிர்வாகமாக இருக்கக்கூடாது. அதாவது சட்டத்துறையில் இருந்து நிர்வாகம் தெரிவு செய்யக்கூடாது. இந்நிர்வாகம் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படும் ஒரு துறையாக அமைதல் வேண்டும். இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகத்துறையின் தலைவரே அமைச்சரவைக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று ஜே.ஆர். ஜெயவர்தன 1978ஆம் ஆண்டு தேசிய அரசு பேரவையில் உரையாற்றுகின்ற பொழுது குறிப்பிடுகின்றார். அத்தோடு 1972ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரால் வரையப்பட்ட அரசியல் அமைப்பில் தேசிய அரசு பேரவையானது சட்டம், நிர்வாகம், நீதி ஆகிய அதிகாரங்களை தன்னகத்தே கொண்டு காணப்பட்டது. இதனை சுட்டிக்காட்டி யாப்பு சீர்திருத்த மாநாட்டில் பங்கு பெற்றாமல் இருந்ததோடு ஐக்கிய தேசிய கட்சியினர் முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பானது வலுவேராக்க கோட்பாட்டை குழி தோண்டி புதைத்துவிட்டு அதன் சமாதியிலே கட்டப்பட்ட யாப் என விமர்சிக்கின்றார்கள். அப்படி என்றால் சட்டத்துறைக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு பிடிக்கவில்லை. எனவே சட்டத்துறைக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்படாது, நிறைவேற்றுத்துறைக்கே முழுமையான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஐக்கிய தேசிய கட்சியினரின் எண்ணமாக இருந்தது. அப்ப இந்த உரையும் இந்த சம்பவமும் 72ஆம் ஆண்டு யாப்பு சீர்திருத்த மாநாட்டில் கலந்து கொள்ளாது விட்டமை, யாப்பு வரையப்பட்ட பொழுது சட்டத்துறையை விமர்சித்தமை என்பன போன்ற விடயங்களும் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு சார்பாக சொல்லப்படுகின்ற வாதங்கள். 1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையானது இலங்கையில் நிர்வாக விடயங்களை நிலையானதாகவும் பலமானதாகவும் மேற்கொள்ளக்கூடியதாக அமைவதை அறிய முடிகிறது. அவை இதுவும் ஒரு வாதமாக முன்வைக்கின்றது. சார்பான வாதமாக 78ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின்படி ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையானது நாட்டுக்கு தேவையான நிர்வாக விடயங்களில் நிலையானதாகவும் பலமானதாகவும் காணப்படுகின்ற ஒரு தன்மையை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயமும் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு சார்பாக சொல்லப்படுகின்ற விடயம். மேலும் அவசர தீர்மானங்களை எடுக்கவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் சிறிஜன குழுக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையானது அவசியமான தீர்மானங்களை எடுக்கவும் அதனை நடைமுறைப்படுத்தவும் சிறிஜன குழுக்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுக்கவும் அவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்கக்கூடியதாகவும் அமைந்துள்ளது. தேசிய தலைவரான ஜனாதிபதி நேரடியாக மக்களால் தெரிவு செய்யப்படுவதனால் தேசிய ஒருமைப்பாடு பேணி பாதுகாக்கப்படுகிறது.
அத்தோடு அந்த ஜனாதிபதியானவர் தேசத்தின் தலைவராக, தேசத்தின் சின்னமாக அடையாளப்படுத்தப்படுகின்றார். இந்த விடயங்கள் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு ஆதரவாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் ஆகும். ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு ஆதரவாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதனை போன்று அதற்கு எதிராகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதனை நாம் அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் நாம பார்க்கிறோம், 1978 ஆண்டு யாப்பு உருவாக்கப்பட்ட பொழுது, 1978 ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிரான கருத்துக்களை ஐக்கிய முன்னணியினர் ஐக்கிய முன்னணியினர் எக்ஸத் பெரமுன 1968 ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு ஐக்கிய முன்னணியினர் முன்வைக்கின்றார்கள். அப்ப யாப்பு உருவாக்கப்பட்ட பொழுது இலங்கையில எதிர்கட்சியாக இருந்தது ஐக்கிய முன்னணியினர், எக்ஸத் பெரமுன என்ற ஒரு கூட்டமைப்பு. இவர்கள் சொல்லுகின்றார்கள், 1947 ஆண்டு முதல் இதுவரை காலமும் சுமார் 30 ஆண்டு காலப்பகுதி மக்கள் வாழ்க்கையில் பரிச்சயமிக்கதும் பழக்கப்பட்டதுமான மந்திரி சபை ஆட்சி முறையை நீக்கிவிட்டு ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை ஏற்படுத்த முனைவது ஐக்கிய தேசிய கட்சியினர் தனியொரு நபரை அரசியலில் செல்வாக்கு மிக்கவராக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சி என்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், 1947 ஆண்டு தொடக்கம் 77 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் சுமார் 30 ஆண்டு காலப்பகுதிகளாக இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்றதும் மக்களின் வாழ்க்கையில் பரிச்சயமானதும் மக்கள் வாழ்க்கையோடு பழக்கப்பட்டதுமான மந்திரி சபை ஆட்சி முறையை நீக்கிவிட்டு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை ஏற்படுத்துவதானது தனியொரு நபரை அரசியலில் செல்வாக்கு மிக்கவராக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சி என்கின்றார்கள். மேலும் மந்திரி சபை ஆட்சி முறையின் குறைகளை சுட்டிக்காட்டாது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை ஏற்படுத்துவது விந்தையானது. மந்திரி சபை ஆட்சி முறை இருக்கின்ற பொழுது மந்திரி சபை ஆட்சி முறையின் குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டவில்லை. அப்ப மந்திரி சபை ஆட்சி முறையின் குறைபாடுகளை சுட்டி காட்டாது இதனை ஏற்படுத்துவது விந்தையானது என்று சொல்லுகின்றார். ஆனால் இதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். மந்திரி சபை ஆட்சி முறையில் என்ன குறைபாடு? யார் ஜெயவர்தன் சொல்றாரு, நாடு எதிர்நோக்குகின்ற அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமாயின் நிறைவேற்றுத்துறையானது சட்டத்துறையின் கெடுபிடிகளுக்கு அப்பாற்பட்டு தன்னிச்சையாக செயற்படக்கூடியதாக இருத்தல் வேண்டும். இவர்கள் அவ்வாறு கூறினாலும் அதற்கு மந்திரி சபை ஆட்சி முறைக்கு எதிரான கருத்துக்களை இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியினர் நாடு எதிர்நோக்குகின்ற அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டுமாயின் அந்த நிறைவேற்றுத்துறையானது சட்டத்துறையின் கெடுபிடிகளுக்கு அப்பாற்பட்டு தன்னிச்சையாக செயற்பட வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஜனாதிபதித்துவ ஆட்சியானது சர்வதிகாரம் மிக்கது. காரணம், சட்ட, நிர்வாக, நீதி, பாதுகாப்பு ஆகிய 4 துறை அதிகாரங்களை கொண்டுள்ளதென அரசியல் விமர்சகர்களால் விமர்சிக்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், தேசிய அரசு பேரவையானது சட்டம், நிர்வாகம், நீதி ஆகிய முத்துறை அதிகாரங்களை கொண்டு காணப்படுகின்ற காரணத்தினால அரசு அதிகாரத்தின் மீவியர் தாபனம் அது சர்வதிகாரமாக நடந்து கொள்ளும் என்று விமர்சிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஜனாதிபதியானவர் சட்டம், நிர்வாகம், நீதி ஆகியவற்றோடு பாதுகாப்பு தொடர்பான முழுமையான அதிகாரத்தையும் தன்னகத்தை கொண்டவராக காணப்படுகின்றார். எனவே இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையானது ஒரு சர்வதிகாரமான ஆட்சி முறை என விமர்சிக்கப்படுகிறது. ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையானது சர்வதிகாரமான ஆட்சி முறை என விமர்சிக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம பார்க்கிறோம், இந்த ஜனாதிபதியானவர் சட்டவாட்சிக்கு அப்பாற்பட்டவர். ஜனாதிபதியாக பதவி வைக்கும் ஒருவரை இலங்கையில் நீதியை நிர்வகிக்கும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் தனிப்பட்ட முறையில் அல்லது அவர் பதவி வெளியாக செய்து அல்லது செய்யாது விட்ட எந்த ஒரு விடயத்தின் மீதும் வழக்கு தாக்கல் செய்யவோ விசாரிக்கவோ முடியாது. எனவே அவர் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வதிகாரமாக நடந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. ஜனாதிபதிக்கு எதிராக அவர் செய்யாத விட்ட விடயங்கள் தொடர்பாக எந்த ஒரு நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்யவோ கேள்வி கேட்கவோ முடியாது. இதனை பயன்படுத்தி ஜனாதிபதி சர்வதிகாரமாக நடந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இதுவும் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிரான ஒரு வாதம். அடுத்து நாம பார்க்கிறோம், இலங்கை ஜனாதிபதி பதவி உறுதியானது. அவரை பதவி நீக்கும் வழிமுறையானது மிக நீண்டது. சுருக்கமாக கூறினால் பதவி காலத்தின் பொழுது அவரை பதவியில் இருந்து நீக்கவே முடியாது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோமே, இலங்கை ஜனாதிபதியின் பதவிக்காலம் உறுதியானது. அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டுமாயின் அந்த பதவி நீக்கின்ற வழிமுறையை நீங்க இந்த இடத்துல அப்படியே விளக்கமாக சொல்லலாம். அவரை பதவியிலிருந்து நான் இங்க சுருக்கமா சொல்லியிருக்கிறேன்,
நீங்க விடை எழுதுகின்ற பொழுது அந்த பதவி நீக்குகின்ற வழிமுறை அப்படியே இந்த இடத்துல சுட்டி காட்டலாம். அவரை பதவி நீக்க வேண்டுமாயின் அவருக்கு எதிரான குற்றப்பிரிவினை ஒன்றை தயாரித்து, மனு ஒன்றை தயாரித்து, அதனை பாராளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை உறுப்பினர்களின் கையொப்பத்தை பெற்று அந்த விடயம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்களின் பின்னர் அந்த விடயம் 3/2 பெரும்பான்மை வாக்குப்படத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட விடயம் சட்ட பரிசீலனைக்காக உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். உயர்நீதிமன்ற சட்ட பரிசீலனையின் பின்னர் அந்த விடயம் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும். பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்களின் பின்னர் அந்த விடயம் 3/2 பெரும்பான்மை வாக்குப்படத்தினூடாக நிறைவேற்றப்பட வேண்டும். இவ்வாறு ஜனாதிபதியை பதவி நீக்குகின்ற வழிமுறையானது மிக நீண்டதாகவும் சிக்கலானதாகவும் கடினமானதாகவும் காணப்படுகின்ற காரணத்தினால் இவரை பதவியிலிருந்து நீக்குவது என்பது முடியாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. இலங்கை வரலாற்றில் 1978ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை காலமும் சில ஜனாதிபதிகள் நல்லவர்களாக, சில ஜனாதிபதிகள் நாட்டுப்பற்றுடையவர்களாக செயற்பட்ட போதிலும் சிலர் மோசமாக நடந்து கொண்டாலும் ஊழலில் ஈடுபட்டாலும் அவர்களை பதவி நீக்க முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அடுத்ததாக நாம் அவதானிக்கின்றோம், அமைச்சரவையின் தலைவரான ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியப்பாடு இல்லை. இது ஜனநாயகத்திற்கு முரணானது. நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான, நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் தான் செய்யாத விட்ட விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். பாராளுமன்றத்தால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு அவர்கள் கட்டாயமாக பதிலளிக்க வேண்டும் அமைச்சர்கள். ஆனால் அமைச்சரவையின் தலைவரான ஜனாதிபதி செய்யாத விட்ட விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியப்பாடு இல்லை. அப்படி என்றால் பாராளுமன்றத்தின் சம்மதம் இல்லாமலே இவர் எதனையும் செய்யலாம். சட்டத்துறையின் சம்மதம் இல்லாமல் இவர் எதனையும் செய்யலாம். பாராளுமன்றத்திற்கு இவரை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லை. இந்த தன்மையானது ஜனநாயகத்திற்கு முரணானதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்து, சட்டத்துறையில் ஜனாதிபதி கொண்டுள்ள அதிகாரங்கள் பாராளுமன்ற இறைமையை பாதிப்பதாக அமைந்துள்ளது. சட்டத்துறையில் ஜனாதிபதி கொண்டுள்ள அதிகாரங்கள் பாராளுமன்ற இறைமையை பாதிப்பதாக அமைகிறது. அதாவது ஜனாதிபதியானவர் சட்டத்துறையில் நிராகரிக்கப்பட்ட ஒரு விடயத்தை கூட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறி மக்கள் தீர்ப்புக்கு விட்டு சட்டமாக்கிக் கொள்வது பாராளுமன்ற இறைமையை பாதிப்பதாக அமைகிறது. பாராளுமன்றத்தில 225 பேர் இருக்கின்ற பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட, சட்ட உருவாக்கத்திற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 225 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு விடயத்தை இவர் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறி மக்கள் தீர்ப்புக்கு விட்டு சட்டமாக்கிக் கொள்ளக்கூடிய அதிகாரமுடையவராக காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த பாராளுமன்றத்தின் நிலைமை என்னாகும்? அந்த பாராளுமன்றத்தின் நிலைமையை இந்த விடயம் பாதிப்பதாக அமைகிறது. மக்கள் தீர்ப்புக்கு விட்டு சட்டமாக்கிக் கொள்ளக்கூடிய இந்த விடயம் பாராளுமன்றத்தின் நிலைமை அதிகாரத்தை பாதிப்பதாக அமைகிறது. ஜனாதிபதி அமைச்சரவை மீது அடுத்தது நாம பார்க்கிறோம். இந்த ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான அதிகாரம் சட்டத்துறையோடு தொடர்புடைய அதிகாரம். அந்த விடயத்தை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சட்டத்துறையோடு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள இன்னும் ஒரு முக்கியமான அதிகாரம், சட்டத்துறையை கலைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர் சட்டத்துறையை கலைப்பது தொடர்பாக அரசியலமைப்பின் 70வது சரத்தின் ஆனா, ஆவண்ணா, ஈனா, இயன்னா போன்ற உபப்பிரிவுகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று 1 வருட காலப்பகுதியினுள் சட்டத்துறையை அவர் கலைக்கலாம். மூளையாப்பின் அடிப்படையில் 19ஆம் திருத்தத்தின் அடிப்படையில் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு கலைக்கலாம். 20ஆம் திருத்தத்தின் பிறகு 2.5 வருடங்களுக்கு பிறகு அவர் பாராளுமன்றத்தை கலைக்கலாம். இப்போ இங்க அவதானிக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர். இவ்வாறு மக்களால நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தை இவர் கலைப்பது என்பது, நிறைவேற்றுத்துறையின் தலைவரான ஜனாதிபதி கலைப்பது என்பது அந்த பாராளுமன்றத்தின் இறைமை அதிகாரத்தை பாதிப்பதாக அமைகிறது. ஆக இவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் யாராவது பேசினால், பாராளுமன்றம் அதாவது சட்டத்துறை இவருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அந்த பாராளுமன்றத்தை கலைக்கக்கூடிய வல்லமை இவருக்கு காணப்படுகிறது. நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், 2018ஆம் ஆண்டு மைத்திரிபால அந்த ஒரு விளையாட்டை அவர் செய்து காட்டினார். கடைசியாக அதில் கடும் தோல்வி அடைந்தார். இருந்தாலும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தியால் அவர் அதிகாரத்துக்கு மாறான முறையில பாராளுமன்றத்தை கலைத்தார் 2018ஆம் ஆண்டு. அப்போ தற்போதுள்ள ஜனாதிபதி நினைத்தால் என்ன செய்யலாம்? 2.5 வருடங்களுக்கு பின்னர் விரும்பிய பொழுது அவர் பாராளுமன்றத்தை கலைக்கலாம். விரும்பிய பொழுது பாராளுமன்றத்தை கலைப்பதாக இருந்தால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் நிலை என்ன?
இந்த விடயம் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிரான ஒரு வாதமாக முன்வைக்கப்படுகிறது. அடுத்தது ஜனாதிபதி, இந்த விடயம் ட்வீட்ல சொல்லப்படல, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜனாதிபதி அமைச்சரவை மீது கொண்டுள்ள அதிகாரமானது வரையறையற்றது. என்ன ஜனாதிபதி அமைச்சரவை மீது கொண்டுள்ள அதிகாரங்கள்? ஜனாதிபதி அமைச்சரவை மீது கொண்டுள்ள அதிகாரம் வரையறையற்றது. வேண்டிய பொழுது அமைச்சரவை மாற்றி அமைக்கவும் வேண்டிய அமைச்சுக்களை தான் பொறுப்பேற்கவும் அதிகாரம் கொண்டவராக காணப்படுகிறார். அமைச்சரவை தீர்மானித்தல், யார் யாருக்கு அமைச்சு பொறுப்புகளை வழங்குவது, யார் யாருக்கு என்னென்ன அமைச்சுக்களை வழங்குவது என்பன போன்ற விடயங்களை தீர்மானிப்பதில் ஜனாதிபதி பூரண அதிகாரம் கொண்டவராக காணப்படுகிறார். இது அவரின் சர்வதிகார தன்மையை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்களை அவர், இப்ப அமைச்சரை நம்ம தனியா படிப்போம், இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்களை அவர் விரும்பிய பொழுது பதவி நீக்கக்கூடிய அதிகாரமும் அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதியதொரு அமைச்சரவை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரமும் ஜனாதிபதியிடம் காணப்படுகிறது. இது ஒரு நல்லதொரு ஆட்சிக்கு, நல்லாட்சிக்கு உகந்ததல்ல என்று சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி நீதித்துறையோடு கொண்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நீதித்துறையில் தலையீடு செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஒன்று நாம பார்க்கிறோம், பிரதம நீதியரசர் உட்பட உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள், சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள், மேல் நீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதியிடம் இருக்கின்றது. அவ்வாறு நியமிக்கின்ற பொழுது இவர் தமக்கு விசுவாசமானவர்களை நியமிப்பதனூடாக, தமக்கு வேண்டியவர்களை நியமிப்பதனூடாக நீதித்துறையின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக அமைகிறது. அத்தோடு இவர் தமக்கு வழங்கப்பட்டுள்ள நீதித்துறையோடு சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு அதிகாரம் குற்றவாளிகளின் விடயத்தில் தலையிடுதல். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் தமக்கு சார்பானவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இதுவும் நீதித்துறையால பல வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு, பல்வேறு விசாரணைகளுக்கு பிறகு குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட ஒருவரை ஜனாதிபதி ஒரு நொடிப்பொழுதில் இவரை விடுதலை செய்யலாம் என தீர்ப்பு வழங்கும். ஆக நீதிபதிகள் அவ்வளவு படித்து, நீதித்துறையில் இருக்கின்றவர்கள் அவ்வளவு வாத பிரதிவாதங்கள் செய்தும் அந்த விடயம் ஏற்புடையதற்றதாக மாறிவிடுகிறது. ஜனாதிபதிக்கு வேண்டிய ஒரு நபர்னு சொன்னால் அவர் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அரசியலமைப்பின் அடிப்படையில். இது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிப்பதாக அமைகிறது. இவ்வாறு ஜனாதிபதி பல்வேறுபட்ட அதிகாரங்களை கொண்டிருப்பதனால் அவரின் அதிகாரங்களை ஓரளவேனும் மட்டுப்படுத்துவதற்காக அரசியலமைப்பின் 17ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில முக்கியமான நியமனங்களை மேற்கொள்கின்ற பொழுது அரசியலமைப்பு பேரவையின் சிபார்சின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி செயற்பட வேண்டும் என்ற நியதி கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு கொண்டு வரப்பட்டாலும் அந்த விடயம் அவ்வளத்தையும் 18ஆம் சீர்திருத்தமானது செல்லுபடி அற்றதாக மாற்றிவிடுகிறது. அதன் பிறகு நாம பார்க்கிறோம், 18ஆம் திருத்தத்துக்கு பிறகு 19ஆம் திருத்தத்தின் அடிப்படையில் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் ஓரளவு குறைக்கப்பட்டாலும் 20வது திருத்தத்தின் அடிப்படையில் மீண்டும் மூளையாப்பில் உள்ளதை போன்று, மூளையாப்பில் உள்ளதை விட சற்று அதிகமான அதிகாரங்களை கொண்டவராகவே தற்போதைய ஜனாதிபதி காணப்படுகிறார். இவ்வாறு ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிராகவும் சார்பாகவும் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அண்மை காலத்தில் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை ஏற்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். ஆக கொண்டு வரப்படுகின்ற புதிய அரசியலமைப்பில் இந்த ஜனாதிபதி பதவி, பாராளுமன்றம் தொடர்பான விடயங்களில் பல்வேறு புதிய அரசியலமைப்பு திருத்தத்தில் அல்ல, புதிய அரசியலமைப்பில் இந்த ஜனாதிபதி பதவி, பாராளுமன்றம் போன்றவற்றில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் கொண்டு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, ரைட். இப்போ நாம் இதுவரையும் பார்த்த விடயம் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற வாத பிரதிவாதங்கள். அப்போ ஒரு கேள்வி எழுதிக்கிறீங்க, இலங்கையில் 1978ஆம் ஆண்டு ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு சார்பாகவும் எதிராகவும் முன்வைக்கப்படுகின்ற வாத பிரதிவாதங்களை ஆராய்க, வாத பிரதிவாதங்களை விளக்குக. அப்போ இதனை விளக்குவதற்கு நீங்க நான் சொல்லப்பட்ட விடயங்களோடு உனக்கு தெரியும் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையின் நன்மைகள் தீமைகள், சாதக பாதக விடயங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த சாதக பாதக விடயங்களையும் சாதகமான விடயங்களை பொருத்தமான இடங்களிலும் பாதகமான விடயங்களிலும் அதே போல பொருத்தமான இடங்களில் குறிப்பிட்டு ஒரு சிறந்த விடையாக இந்த விடையை ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். இது பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய அண்மை காலத்தில் பேசு பொருளாக காணப்படுகின்ற விடயம். எனவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடையாக இருக்கும். எனவே இந்த விடயங்களை ஒரு முறை மனப்பாடம் செய்து கொள்ள
பாருங்க. ஓகே, அடுத்ததாக நாம பார்க்கிறோம் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதியும் அமைச்சரவையும். 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதியும் அமைச்சரவையும். இதுல நாம பார்க்கிறோம் ஜனாதிபதி எவ்வாறு அமைச்சரவையோடு தொடர்புபடுகிறார், இந்த ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பன போன்ற விடயங்கள் பார்க்கலாம். இங்க சொல்லப்படுகின்ற விடயங்களையும் நீங்கள், இங்க நாம ஆராயப்படுகின்ற விடயங்களை நீங்கள் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிரான வாத பிரதிவாதங்களுக்கு சில விடயங்களை போடலாம். அதே போல ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு சார்பான, எதிரான, நன்மையான, குறைபாடான விடயங்களிலையும் இந்த விடயங்களை போடலாம். ஓகே, நாம் பார்ப்போம். ஜனாதிபதியும் அமைச்சரவை. 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி அரசினதும் அரசாங்கத்தினதும் ஆயுதம் தாங்கிய முப்படைகளினதும் தளபதி ஆவார். அறிமுகம் என்று கொடுக்கலாம், அல்லது இந்த அறிமுகத்தை நீங்க வேற எப்படியும் கொடுக்கலாம். அறிமுகத்தை நீங்க வேற மாதிரியும் கொடுக்கலாம். 1947ஆம் ஆண்டு தொடக்கம் 1927ஆம் ஆண்டு வரை இலங்கையில் நடைமுறையில் இருந்த மந்திரி சபை ஆட்சி முறையை நீக்கிவிட்டு இலங்கையின் நிறைவேற்று விடயங்களை மேற்கொள்வதற்காக புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதவியே நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதித்துவ பதவியாகும். இதன் அடிப்படையில் ஜனாதிபதியானவர் அரசினதும் அரசாங்கத்தினதும் ஆயுதம் தாங்கிய முப்படைகளினதும் தளபதி ஆவார். 43ஆம் சரத்தின் பிரகாரம் 43ஆம் சரத்தின் 1ஆம் உபப்பிரிவின்படி குடியரசு அரசாங்கத்தை நெறிப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் பொறுப்பாக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை இருத்தல் வேண்டுமெனவும் அது கூட்டாகவும் தனியாகவும் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டது என கூறப்படுகிறது. அப்போ இந்த சரத்துக்களை கொஞ்சம் எழுதி பாடமாக்கிக் கொள்ளுங்க. அரசியலமைப்பின் 43ஆம் சரத்து என்ன சொல்லப்படுது? இலங்கைக்கு ஒரு அமைச்சரவை இருக்கணும். அதான் அந்த சாராம்சம். இலங்கைக்கு ஒரு அமைச்சரவை இருக்கணும். அந்த அமைச்சரவை தான் இலங்கை அரசாங்கத்தை நெறிப்படுத்தி வழிப்படுத்தும். அந்த அமைச்சரவை கூட்டாகவும் தனியாகவும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டது. அரசியலமைப்பின் 43ஆம் சரத். 43(2) உபப்பிரிவின்படி ஜனாதிபதி அமைச்சரவையின் ஒரு உறுப்பினராக இருப்பதோடு அதன் தலைவரும் ஆவார். இதன் அடிப்படையில் ஜனாதிபதி அமைச்சரவையோடு தொடர்புபடுகிறார். இப்ப பாருங்க பாப்போம், அமைச்சரவை ஒன்று இருக்க வேண்டும் என 43ஆம் உறுப்பினை சொல்லுகிறது. 43(2) அடிப்படையில் சொல்லப்படுது ஜனாதிபதி அந்த அமைச்சரவையில் ஒரு உறுப்பினர். ஜனாதிபதி அந்த அமைச்சரவையில் ஒரு உறுப்பினராக இருப்பதோடு மாத்திரமல்லாது அந்த ஜனாதிபதி தான் அமைச்சரவையின் தலைவராகவும் தொழிற்பட வேண்டும் என 43(2) என்ற உறுப்புரை தெளிவுறுத்துகிறது. 43(3) உபப்பிரிவின்படி பிரதமரை நியமிப்பதோடு அமைச்சரவையுடனான ஜனாதிபதியின் தொடர்பு ஆரம்பமாகும். உண்மையிலே பிரதமர் தான் அமைச்சரவையில முதன்மையானவர். அந்த அமைச்சரவையின் முதன்மையானவர். அந்த அமைச்சரவையின் முதன்மையான பிரதமரை நியமிப்பதோடு ஜனாதிபதியின் பதவி ஆரம்பமாகிறது. ஜனாதிபதி அமைச்சரவையோடு கொண்டுள்ள தொடர்பு ஆரம்பமாகிறது. பாராளுமன்றத்தில் நம்பிக்கை பெற்றவரும் தனக்கு நம்பிக்கை உடையவருமான ஒருவரை பிரதமராக ஜனாதிபதி நியமிக்கலாம். இப்ப இங்க நாம பார்க்கிறோம் எப்படி அவர் அமைச்சரவையோடு தெரிவு செய்யப்படுறாரு. அமைச்சரவையில் முதன்மையான அமைச்சரான பிரதமரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. அவ்வாறு அவர் பிரதமரை நியமிக்கின்ற பொழுது அவர் என்ன செய்யலாம்? பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை அல்லது நம்பிக்கை பெற்ற ஒருவரை பிரதமராக நியமிக்கலாம், அல்லது தமக்கு விசுவாசமான ஒருவரை அவர் பிரதமராக நியமிக்கலாம். இந்த விடயத்தின் ஊடாக ஜனாதிபதி அமைச்சரவையோடு தொடர்பு, பிரதமரை நியமிக்கின்ற விடயத்தின் ஊடாக ஜனாதிபதி அமைச்சரவையோடு தொடர்புபடுகிறார். அடுத்ததாக அமைச்சரவை பொறுத்தவரையில் அமைச்சர்களின் எண்ணிக்கை, அமைச்சர்களுக்கான பொறுப்புகள் என்பவற்றை தீர்மானித்த பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலிருந்து இவர்களை நியமிப்பார். தேவைப்படின் அமைச்சரவை நியமனத்தின் பொழுது பிரதமருடன் கலந்துரையாடலாம். அடுத்து நாம பார்க்கிறோம் அமைச்சரவையின் எண்ணிக்கை, அமைச்சர்களுக்கான பொறுப்புகள் என்பவற்றை ஜனாதிபதி தீர்மானித்த பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து அமைச்சர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. இவ்வாறு அமைச்சர்கள் நியமிக்கின்ற பொழுது பிரதமரின் ஆலோசனையை பெறலாம், ஆலோசனையை கேட்கலாம். ஆனால் கேட்க வேண்டும் என்ற அவசியப்பாடில்லை. அமைச்சர்களை நியமிக்கின்ற பொழுது ஜனாதிபதிக்கு பூரணமான அதிகாரங்கள் காணப்படுகிறது. எனவே அமைச்சரவை நியமனத்தின் பொழுது ஜனாதிபதி பூரண அதிகாரம் உடையவராக காணப்படுகிறார். அமைச்சரவையை தீர்மானிக்கும் பொழுதும் நியமிக்கும் பொழுதும் தமக்கு கீழ் வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைக்கும் எந்த ஒரு விடயத்தையும் ஜனாதிபதி தனக்கு கீழ் வைத்துக் கொள்ள முடியும். அமைச்சரவையை தீர்மானிக்கின்ற பொழுது
தனக்கு என்னென்ன அமைச்சுக்கள் வேண்டும், தனக்கு எத்தனை அமைச்சுக்கள் வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. அப்ப அதனை பயன்படுத்தி இவர் எத்தனை அமைச்சுக்களை வேண்டுமானாலும் தமக்கு கீழ் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அவருக்கு பூர்ணமான உரிமையும் சுதந்திரமும் காணப்படுகிறது. ஜனாதிபதி தனக்கு கீழ் வைத்துக் கொள்ளும் அமைச்சர்களின் எண்ணிக்கைக்கு வரையறை இல்லை. அமைச்சரவையின் அமைவு சேர்க்கை, பணிகள் என்பவற்றை தாம் விரும்பியவாறு மாற்றுவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. அமைச்சர்களின் அமைவு சேர்க்கை, அமைச்சர்களின் பணிகள் என்பவற்றை விரும்பியவாறு மாற்றி அமைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. இதன் மூலம் பிரதமர் உள்ளிட்ட எவரையும் பதவியிலிருந்து நீக்கலாம். இது அமைச்சரவையின் தொடர்ச்சியில் பாதிப்பு செலுத்தும். இப்ப இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிரதமர் உள்ளிட்ட எந்த ஒரு அமைச்சரையும் ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கலாம். இது அமைச்சரவை தொடர்ந்தெரிச்சியாக இயங்குவதில் பாதிப்பு செலுத்தும். ஆனால் அமைச்சரவையில் பாதிப்பு செலுத்தும். ஆனால் அமைச்சரவை உறுப்பினரும் அமைச்சரவையின் தலைவருமான ஜனாதிபதி பதவியில் எவ்விதமான தாக்கத்தையும் இது செலுத்த மாட்டாது. இதுவும் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற வாதமாக நீங்க குறிப்பிடலாம். இதுவும் ஜனாதிபதியும் அமைச்சரவையோடு கொண்டுள்ள தொடர்புகளை எடுத்து காட்டுகின்ற விடயமாக காணப்படுகிறது. அடுத்த அமைச்சரவையின் தலைவர் என்ற வகையில் அமைச்சரவை கூட்டங்களுக்கு அழைப்பு விடுப்பார். அத்துடன் அமைச்சரவை கூட்டங்களுக்கு ஜனாதிபதியை தலைமை தாங்குவார். அமைச்சரவை கூட்டங்களுக்கான நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பது ஜனாதிபதி. அமைச்சரவை கூட்டங்களின் பொழுது அமைச்சரவையின் அமைச்சரவரேனும் ஒருவர் புதிய தீர்மானங்களை சமர்ப்பிக்க விரும்பினால் அதற்கு முதலில் ஜனாதிபதியிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அவரின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப எந்த ஒரு அமைச்சரும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி சுயமாக சட்டங்களை உருவாக்க முடியாது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட சட்டத்தை அமைச்சரவையில் போடுவதற்கு முன்னர் ஜனாதிபதியின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது அமைச்சர்கள் சுதந்திரமாக தொழிற்படுவதற்கு இருக்கின்ற வாய்ப்பை கட்டுப்படுத்துவதாக காணப்படுகிறது. சரி, மேற்கூறப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி அமைச்சரவையின் தலைவர் என்ற வகையில் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற தேவையில்லை. அப்போ அமைச்சர்கள் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லணும். ஆனால் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியப்பாடில்லை. அமைச்சர்களுக்கு எதிராக நீதிமன்றம் செல்லலாம். ஆனால் அமைச்சர்களின் தலைவரான ஜனாதிபதிக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியாது. வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தால், கொள்கை பிரகடன தோல்வியடைந்தால் 2ஆம் முறையுமே அமைச்சரவை கலைக்கப்படும். வரவு செலவு திட்டம், கொள்கை பிரகடன தோல்வியடைந்தால் அமைச்சரவை கலைக்கப்படும். ஆனால் இவை எதுவும் ஜனாதிபதியின் பதவியில் பாதிப்பு செலுத்தாது. அமைச்சரவையின் தலைவர் அப்படியே பதவியில் இருப்பார். ஓகே, மேற்கூறப்பட்ட விடயங்களை அடிப்படையாக எஸ் சார் 43ஆம் முதலாம் பிரிவு அமைச்சரவை பாராளுமன்றத்துல பொறுப்பு செல்லணும்னு சொல்லி இருக்கே சார். சொல்லுங்க. 43ஆம் சரத்து முதலாம் கூறப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது அமைச்சரவையின் அமைப்பு, நியமனம், அமைச்சுக்களின் பொறுப்புகள், அரச கொள்கை தீர்மானங்களை உருவாக்குதல் போன்ற விடயங்களில் ஜனாதிபதி அதிகாரம் மிக்கவராகவும் இந்த விடயங்களின் வாயிலாக அவர் அமைச்சரவையோடு தொடர்புபட்டவராகவும் காணப்படுகிறார். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம் உங்களோட கேள்வி. ஹலோ. ஆம் சார், 43ஆம் சரத்தின் முதலாம் உபபிரிவுல 43ஆம் சரத்தின் முதலாம் உபப்பிரிவுல குடியரசின் அரசாங்கத்தை நெறிப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் பொறுப்பாக்கப்பட்ட ஓர் அமைச்சரவை இருத்தல் வேண்டும் எனவும் அது கூட்டாகவும் தனியாகவும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டது எனவும் கூறப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் தலைவர் தானே ஜனாதிபதி. அப்ப அவர் பொறுப்பு கூறணும் சொல்லி பொறுப்பு கூறணும்னு சொல்லப்பட்டாலும் அமைச்சரவைக்கு அவர் பொறுப்பு கூற வேண்டிய அவசியப்பாடு இல்லை. அமைச்சரவை தான் இருக்குது. இப்ப எல்லா விடயத்திலையும் அமைச்சரவையின் தலைவர் விதிவிலக்கு. அதான் நான் சொல்லிக் கொண்டு போறேன். அமைச்சரவைக்கு சொல்லப்பட்டாலும் அமைச்சரவைக்கு சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் அமைச்சரவையின் தலைவரான ஜனாதிபதிக்கு விதிவிலக்கு. ஆக அவர் பொறுப்பு கூற தேவையில்லை. எல்லா விடயத்திலையும் அமைச்சரவையின் தலைவரான ஜனாதிபதிக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு அமைச்சரவைக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற எந்த ஒரு தீர்மானமும் ஜனாதிபதியின் பதவியில் பாதிப்பு செலுத்தாது. இதானே முக்கியமான வாதமே. இதான் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற பிரதான வாதம். ஓகே, அவனை அப்படி யோசிக்க தேவையில்லை. இதுல சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ஜனாதிபதிக்கு அந்த விடயம் பொருந்தாது. ஜனாதிபதி அமைச்சரவையின் உறுப்பினராக இருந்தாலும் இங்கு அமைச்சரவையோடு சொல்லப்படுகின்ற பெரும்பாலான விடயங்கள் ஜனாதிபதிக்கு பொருந்தாது. அமைச்சர்களுக்கு இருக்கின்ற கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், வரையறைகள் எதுவும் ஜனாதிபதிக்கு பொருந்தாது. அவர் தனிப்பட்ட ஒரு நபர். ஏன்? அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல.
அவர் நேரடியாக மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடியவர், மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். எனவே அவரை பாராளுமன்றம் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்? அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர். எனவே அவர்களை பாராளுமன்றம் கட்டுப்படுத்தலாம். ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வெளியிலிருந்து மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டவர். அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை எப்படி பாராளுமன்றம் கட்டுப்படுத்த முடியும்? எனவே அமைச்சரவையின் உறுப்பினர் தலைவராக இருந்தாலும் கூட இந்த விடயங்கள் எதுவும் ஜனாதிபதிக்கு பொருந்தாது. ஓகே, வேற ஏதாவது? ஓகே, அடுத்து நாம பார்க்கிறோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ ஹலோ. அப்ப ஜனாதிபதி அரைகுறை ஜனாதிபதி முறைன்னு சொல்லப்படுது. இலங்கையில ஜனாதிபதி முறை அரைகுறை ஜனாதிபதி முறைன்னு சொல்லப்படுது. இலங்கையில ஜனாதிபதிக்கும் அதிகாரம் இருக்குது, பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவைக்கும் அதிகாரம் இருக்கு. இலங்கையில 78ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின்படி உருவாக்கப்பட்டிருக்கின்ற நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையானது பிரான்சிய அரசியலமைப்பை ஒத்த ஒரு ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை. உண்மையான ஜனாதிபதி என்று சொன்னால், உண்மையான நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி என்று சொன்னால் அமெரிக்காவில் காணப்படுவதை போன்ற நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி. அமெரிக்காவில் ஜனாதிபதிக்கு உதவியாக அமைச்சர்கள் இல்லை. அங்க ஜனாதிபதிக்கு உதவியாக ராஜாங்க செயலாளர் என்ற பதவி தான் இருக்குது. அமெரிக்காவில் பிரதமர் ஒருவர் இல்லை. நாட்டின் முழுமையான நிறைவேற்று அதிகாரமும் ஜனாதிபதியிடம் இருக்கின்றது. நாட்டின் முழுமையான நிறைவேற்று அதிகாரமும் ஜனாதிபதியிடம் இருந்தால்தான் அது உண்மையான நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதித்துவ ஆட்சி. இலங்கையில் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி என்று சொல்லப்பட்டாலும் அந்த நிறைவேற்று அதிகாரத்தில் ஒரு பகுதி அமைச்சரவைக்கு சென்று விடுகிறது. ஆக இலங்கை நிறைவேற்று அதிகாரத்தை ஜனாதிபதியும் அமைச்சர்களும் சேர்ந்து நடாத்துகின்ற காரணத்தினால இலங்கையை நாம் ஒரு அரைக்குறை ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை அல்லது அறுத்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை அல்லது கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறை என்று நாம் சொல்றோம். மந்திரி சபையும் ஜனாதிபதியும் இரண்டும் சேர்ந்தது. எனவே நாம் சொல்றோம் கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறை. ஓகே, கிளியர்? கேள்வி கேட்டால் கிளியரானு கேட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே பேசுங்க. அமைச்சரவையின் தலைவர் விலங்கல்ல, ஜனாதிபதி அமைச்சரவையின் தலைவர் என்ற வகையில் அமைச்சரவை கூட்டங்களுக்கு அழைப்பு விடுப்பார் என்று சொல்லியிருக்கு. அப்ப பிரதமர் தானே அமைச்சரவையின் தலைவர்? யார் சொன்னது உங்களுக்கு அப்படி? அமைச்சரவையின் முதன்மையானவர். அமைச்சரவையில ஒரு முக்கியமான அமைச்சர் பிரதமர். அமைச்சரவையின் தலைவர் பிரதமர் அல்ல. அமைச்சரவையின் தலைவர் பிரதமராக இருப்பார். எங்கோ மந்திரி சபை ஆட்சி முறை நிலவுகின்ற நாடுகள்ல, பிரித்தானியா, இந்தியா போன்ற நாடுகள் மந்திரி சபை ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகள். அந்த நாடுகளில் அமைச்சரவையின் தலைவராக பிரதமர் இருப்பார். மந்திரி சபை ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகள்ல. இலங்கையில் அமைச்சரவையின் தலைவர் ஜனாதிபதி. பிரதமர் அமைச்சரவையில ஒரு முக்கியமான உறுப்பினர், அவ்வளவுதான். அமைச்சரவையின் தலைவர் பிரதமர் அல்ல. ஓகே, வேற கேளுங்க, டவுட் கேளுங்க, பிரச்சனை. சூடா பேசுற மாதிரி நினைக்காதீங்க. இந்த துணி அப்படியே விடயத்தை விளங்கப்படுத்துறேன். ஓகே ஓகே. சார், ஒரு கேள்வி உண்டு. இலங்கை போன்ற நாட்டிற்கு ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையினை விட மந்திரி சபை அரசாங்க முறை மிகவும் பொருத்தமானது. இக்கருத்துடன் வருகிறீர்களா? இது பொதுவான ஒரு கேள்வி. நாம இந்த செக்ஷன் எல்லாம் முடியத்தான் அனிதா அதை பார்க்கணும். இன்னும் நம்ம ஜனாதிபதி முடிக்கலையே. ஜனாதிபதியை ஃபுல்லா முடிச்சதுக்கு பிறகுதான் எந்த மாதிரியான ஆட்சி முறை பொருத்தமானது என்று நாம் பார்க்கலாம். அதுக்கு 2 வகையான வாதமும் இருக்குது. நாம் கிளாஸ் முடிய எனக்கு யாவப்படுத்துங்க. அந்த கேள்வி சம்பந்தமாக நான் ஃபுல்லா விடைய சொல்ல மாட்டேன். எப்படி விடை எழுதணும்னு சொல்லுவேன். அதை அடிப்படையாக கொண்டு விடைய எழுதணும் நீங்க. ஓகே, வேற யாராவது? கேதிஸ் பிரினி, BA 49 லைன் இருக்கிறீங்களா? BA 49. சிலர் கிளாஸ்ல இருக்கிறது யாருக்குமே தெரியாத. கேதிஸ் பிரினி, தர்சனா, என் தர்சனா, தர்சனா, சிலர் ஜூம் ஆன் பண்ணி வச்சுட்டு வேற என்னமோ வேலை செய்யறாங்க. பிரசன்ஸ்னு சரி சொல்லணுமே, உள்ளே நையான்னு சரி சொல்லணும். எதுவும் இல்லை. காயத்ரி, கிரிஜா அந்த குரூப் ஓகே.
தர்சனா பிரீனி இந்த குரூப் வந்து நினைக்கிறேன் கிளாஸ்ல இல்லைன்னு சொல்லி. விஜயகுமாரி கிளாஸ்ல இருக்கிறீங்களா? ஓகே ஓகே. விஜயகுமாரி எங்க ஊரு? நுவரெலியா. ஓகே 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 ஓகே. சரி சரி. சிலர் வந்து கிளாஸ்ல ஜூம் ஆன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சிலர் ஜூம் லைன்ல இருக்கிறாங்க, கிளாஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, பிரச்சனை ரைட். ஓகே, நாம அடுத்து பார்க்கிறோம் ஜனாதிபதியும் பாராளுமன்றமும். 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி தனியாக தெரிவானாலும், அதாவது தனியானது ஒரு தேர்தலின் ஊடாக தெரிவானாலும், அரசியலமைப்பின் 42ஆம் பிரிவின்படி பொதுமக்கள் பாதுகாப்பு வரக்கூடாது, பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம், எழுதப்பட்ட சட்டங்கள் என்பவற்றின் மீது தமது கடமைகள் தொடர்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்க, இங்க பொறுப்பு கூறக்கூடாதுன்னு நம்ம அங்க பார்த்தோம். ஆனா இதுல சொல்லப்படுற விடயம் அப்படி சொல்லப்பட்டாலும் அடுத்து என்ன நடக்க போகின்றது என்பதை பார்க்கணும். அரசியலமைப்பின் 42ஆம் உபப்பிரிவின்படி பொதுமக்கள் பாதுகாப்பு, நாட்டின் சட்ட ஒழுங்கு, எழுதப்பட்ட சட்டங்கள் என்பவற்றின் கீழ் தனது கடமைகள் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு, நாட்டில் இருக்கிற சட்டம், எழுதப்பட்ட சட்டம் என்பவற்றின் கீழ் தமது கடமைகள் தொடர்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. விடயத்தை கவனிங்க. ஆனால் இவை நடைமுறை ரீதியாக பெருமதி வாய்ந்தவை என்று கூற முடியாது. இப்படி சொல்லப்பட்டாலும் இந்த விடயங்கள் நடைமுறை ரீதியாக பெருமதி வாய்ந்தவை என்று கூற முடியாது. ஏனெனில் ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாதபடியாலும் அவர் பொறுப்பை மீறினால், ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாதபடியால் அவர் இந்த விடயங்களில் தமது பொறுப்பை மீறினாலும் அதனை எதிர்த்து பொறுப்பினை நடைமுறைப்படுத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. யாப்புல சொல்லப்பட்டிருக்குது பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லணும்னு சொல்லி. ஆனால் இவர் பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியப்பாடு இல்லை. ஏன்? ஜனாதிபதி உண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல, அவர் பாராளுமன்றத்திலிருந்து தெரிவு செய்யப்படல. எனவே அவர் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியப்பாடு இல்லை. ஜனாதிபதியின் செயற்பாடுகள் பற்றி பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்க முடியுமா எனும் அது சபாநாயகரின் அனுமதியுடனேயே விசேட பிரேரணை ஒன்றில் மூலமாகத்தான் கேள்வி கேட்க. இப்ப அமைச்சர்களிடம் கேள்வி கேட்கின்றதை போன்று ஜனாதிபதியிடம் நேரடியாக பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்க முடியாது. ஜனாதிபதி செய்யாத விட்ட விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் நேரடியாக கேள்வி கேட்க முடியாது. பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கு எதிரான அல்லது ஜனாதிபதி செய்யாத விட்ட விடயங்கள் தொடர்பாக கேள்வி கேட்க வேண்டுமாயின், சரி, இப்ப இந்த விடயங்கள் எல்லாமே நீங்க பார்த்துக் கொள்ளணும். ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையின் குறைபாடுகள் அவ்வளவும் இலங்கைக்கு மந்திரி சபை ஆட்சி முறை ஒன்று தேவை என்பதை வலியுறுத்துவது. ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையின் சாதகமான விடயங்கள் அனைத்தும் இலங்கையில் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை தேவை என்பதை வலியுறுத்துகிறது. அனிதாப கவனிக்கணும். என்னது? ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு எதிராக சொல்லப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் என்னது? இலங்கைக்கு ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை பொருத்தமல்ல, மந்திரி சபை ஆட்சி முறை பொருத்தமானது என்ற வினாவுக்கு ஆகவும், ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்கு சார்பாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் இலங்கைக்கு மந்திரி சபை ஆட்சி முறை பொருத்தமல்ல, ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைதான் பொருத்தமானது என்பதற்கு விடையாகவும் அமையும். ஓகே, ரைட். அப்ப நாம பார்க்கிறோம், ஜனாதிபதிக்கு எதிராக கேள்வி கேட்கலாம். ஆனால் ஜனாதிபதிக்கு எதிராக கேள்வி கேட்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஜனாதிபதியிடம் என்னென்ன வினாக்களை கேட்க போகின்றோம், ஜனாதிபதியிடம் எவ்வாறான கேள்விகளை கேட்க போகின்றோம் என்பது தொடர்பாக முதலில் பிரதமருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும். பிரதமரின் ஒப்புதலுடனேயே ஜனாதிபதியிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம். மாறாக அமைச்சர்களிடம் கேட்கின்றதை போல ஜனாதிபதியிடம் நேரடியாக கேள்விகளை கேட்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இல்லை. அப்படி கேட்பதாக இருந்தால் ஜனாதிபதியோடு சம்பந்தப்பட்ட விடயம் அதற்கு கட்டாயமாக பிரதமரின் ஒப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். சார், பிரதமரா சபாநாயகரா சார்? பிரதமர் மன்னிக்கணும், சபாநாயகர், மன்னிக்கணுமே, சபாநாயகரின் ஒப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபாநாயகர் எப்பொழுதும் ஆளும் கட்சி சார்பானவர்களாகத்தான் இலங்கையில் இருப்பார். ஆக சபாநாயகர் அதுக்கு ஒப்புதல் வழங்குவாரா என்பது சந்தேகத்துக்குரிய விடயம். நீ அந்த விடயத்தை நோட் பண்ணலாம். பெரும்பாலும் சபாநாயகர் இலங்கையில ஆளும் கட்சியை சார்பானவராகவே இருக்கின்ற காரணத்தினால அந்த விடயத்துக்கு ஒப்புதல் வழங்குவாரா என்பது சந்தேகத்துக்குரிய விடயம். ஓகே, ரைட். அப்போ ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என 42வது உறுப்புரையில சொல்லப்பட்டாலும் அந்த விடயங்கள் எதுவுமே நடைமுறை சாத்தியமற்றது. அப்போ ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்ற ரீதியில ஜனாதிபதி பாராளுமன்றத்தோடு தொடர்புபடுகிறார். ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்ற விடயத்தோடு ஜனாதிபதி பாராளுமன்றத்தோடு தொடர்புபடுகிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை ஒன்று கொண்டு வர முடியுமாயினும் அதன் மூலம் ஜனாதிபதியை பதவி நீக்கும் வழிமுறை மிக கடினமானது. அரசியலமைப்பின் 42ஆம் சரத்து பேரளவினதாகவும் ஒரு யாப்பலங்காரமானதாகவுமே காணப்படுகிறது. அவ நம்ம பார்க்கிறோம், பாராளுமன்றத்தால ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணை கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து நீக்கலாம் என்ற ஏற்பாடு காணப்படுகிறது. அப்ப இது ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு கட்டுப்படுகின்ற ஒரு விடயம். ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து நீக்கலாம் என்ற ஏற்பாடு ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு கட்டுப்படும் ஒரு ஏற்பாடு. ஜனாதிபதிக்கு எதிராக மேற்கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும், அதுவும் ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு கட்டுப்படுகின்ற ஒரு ஏற்பாடு. ஆனாலும் இந்த விடயங்கள் அனைத்தும் யாப்பை அலங்கரிப்பதற்காக போடப்பட்ட ஏற்பாடுகளாக காணப்படுகின்றதை ஒழிய இந்த விடயங்கள் நடைமுறையில் சாத்தியப்பாடற்றது. அப்படி என்றால் ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று யாப்பில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் பொய்யானது, அது நடைமுறை சாத்தியமற்றது. வெறுமனே அது யாப்பை அலங்கரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஏற்பாடாகவே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஓகே, அடுத்தது அரசியலமைப்பின் 65ஆம் சரத்தின் 1ஆம் உபப்பிரிவின் படி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை அரசியலமைப்பு பேரவையின் சிபாரிசுப்படி நியமிக்கும் அதிகாரத்தை ஜனாதிபதி பெற்றிருக்கின்றார். ஆக பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான பதவி செயலாளர் நாயகம். அந்த செயலாளர் நாயகத்தை நியமிக்கக்கூடிய அதிகாரமும் ஜனாதிபதியுமே காணப்படுகிறது. அந்த வகையில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தோடு தொடர்புபடுகிறார். செயலாளரின் பதவிக்காலம் முடியும் முன் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வகையில் அவரை பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரமும் ஜனாதிபதிக்கு உண்டு. அப்போ பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை நியமித்தல், அவரை பதவியிலிருந்து நீக்குதல் என்பவற்றின் ஊடாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தோடு தொடர்புபடுகின்றவராக காணப்படுகிறார். பாராளுமன்ற செயலாளர் நாயகம் நோய்வாய்ப்பட்டிருத்தல் அல்லது உடல் உள ரீதியாக பலவீனமுற்றிருத்தல் போன்ற காரணங்களுக்கு அமையவும் செயலாளர் நாயகத்திற்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணையை நிறைவேற்றியிருப்பின் அதன் மூலமும் ஜனாதிபதி அவரை பதவியிலிருந்து நீக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அவரை பதவியிலிருந்து நீக்கலாம். பெரும்பாலும் தனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க, செயலாளர்கிட்ட ராஜினாமா லெட்டரை கேட்பாங்க. செயலாளரே பதவியிலிருந்து நீங்கின மாதிரி அங்க போய் சேர்ந்து அவரும் கௌரவமாக நீக்கப் போகின்றார்கள் என்று தெரிந்து கொண்டால் அவர்களும் கௌரவமாக தமது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார்கள். அதனூடாக அவரின் பதவி வரிதாகும். அப்போ இதுல 2 பேருடைய கௌரவமும் பாதுகாக்கப்படும். செயலாளரும் அப்படி பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல அப்படி நடைபெற்ற சந்தர்ப்பங்கள் இலங்கையில் இருக்கின்றது. ஓகே, செயலாளர் நாயகம் தமது கடமையை செய்ய முடியாத போது பிரிதொருவரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. அப்ப 2வது ஜனாதிபதி பாராளுமன்றத்தோடு என்ன விடயத்துல தொடர்புபடுறார்? பாராளுமன்ற செயலாளரை நியமிக்கின்ற பதவி நீக்குகின்ற விடயத்தில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தோடு தொடர்புபடுகிறார். 1வது விடயம் என்னது? ஜனாதிபதியை பாராளுமன்றம் கட்டுப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளின் ஊடாக பாராளுமன்றம் ஜனாதிபதியோடு தொடர்புபடுகிறது. 2வது செயலாளர் நாயக பதவியோடு ஜனாதிபதி பாராளுமன்றத்தோடு தொடர்புபடுகிறது. அரசியலமைப்பின் 70ஆம் சரத்தின்படி பாராளுமன்றத்தை கூட்டவும் கலைக்கவும் ஒத்திவைக்கவும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. பாராளுமன்றத்தை ஒத்திவைக்கும் போது அடுத்த பாராளுமன்றம் கூடும் திகதியை அறிவிக்க வேண்டும். இது 2 மாதங்களுக்கு மேற்படாது இருத்தல் வேண்டும்.
அப்ப பாராளுமன்றத்தை ஒத்திவைக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. அந்த ஒத்திவைப்பானது 2 மாதங்களுக்கு மேற்படாததாக இருத்தல் வேண்டும். அடுத்து 70வது சரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கலாம். அது இந்த விடயத்தை நான் பாடமாக சொன்னேன். பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல தேவைப்படுதினேன். அவ்வாறு கலைக்கின்ற பொழுது 70ஆம் சரத்தின் ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா ஆகிய விதிமுறைகளுக்கு உட்பட்ட வகையில் அந்த வேலையை செய்ய வேண்டும். அதில் ஆனா சொல்லப்படுகின்றது, பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து முதல் வருட காலப்பகுதியினுள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டாலே ஒழிய ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. 19ஆம் திருத்தத்தின் அமைய 4.5 வருடங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. செயலாளர் நாயகம் அமைச்சராக இருப்பாரா? இல்ல, செயலாளர் நாயகம் ஒரு அரசியல் பதவி இல்ல, அது ஒரு நிர்வாக பதவி. செயலாளர் நாயகம் அமைச்சர் இல்ல, அது செயலாளர் நாயகம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான பதவி. யாரு அரசாங்கம் மாறினாலும் வந்தாலும் அந்த செயலாளர் நாயகம் நிரந்தரமாக இருப்பார்கள். சில நேரங்கள்ல செயலாளரை மாற்றக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்குது. வேண்டிய பொழுது அவரை மாற்றலாம் பாராளுமன்றத்தோட பேசி. ரைட். அடுத்து பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து முதலாவது வருடத்துக்கு முன்னர் பாராளுமன்றம் கேட்டுக்கொண்டாலே ஒழிய ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடரின் கொள்கை பிரகடன உரை தோல்வியடைந்தால் பாராளுமன்றம் கலைக்கப்படலாகும். ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை மாற்றிக்கொள்ளுங்க. ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தால் பாராளுமன்றம் கலைக்கப்படலாகாது. எனினும் 2வது வரவு செலவு திட்டமும் தோல்வியடைந்தால் பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பின் 33ஆம் சரத்தின் ஆனா உபப்பிரிவின்படி சிம்மாசன பிரசங்குரையை வாசித்தல், 33 ஆவண உபப்பிரிவின்படி பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்குதல் போன்ற அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கு இருக்கின்றன. அவ சிம்மாசன பிரசங்குரையை வாசித்தல், பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்குதல் போன்ற அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் ஊடாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தோடு தொடர்புபடுகிறார். மேற்கூறப்பட்ட விடயங்களை தவிர கேபினட் மூலமாகவும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தோடு தொடர்புபடுகிறார். தமக்கு வேண்டிய ஒரு விடயத்தை தமது கட்சி அமைச்சர்களின் ஊடாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கவும், அந்த அமைச்சரின் ஊடாக பாராளுமன்றத்தில் தனக்கு தேவையான ஒரு விடயத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அதிகாரமும் ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது. 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி கேபினட் ஜனாதிபதியையும் பாராளுமன்றத்தையும் இணைக்கும் ஒரு இணைகரமாக காணப்படுகிறது. யாரோ மைக் பண்றீங்க, பேச்சு வாங்க போறீங்க. 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி கேபினட் ஆனது ஜனாதிபதியையும் பாராளுமன்றத்தையும் இணைக்கின்ற ஒரு இணைகரமாக தொழிற்பட்டு வருகிறது. அடுத்து நாம பார்க்கிற ஜனாதிபதி எப்படி பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்துறாரு சொன்னால், பாராளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட ஒரு விடயத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறி மக்கள் தீர்ப்புக்கு விட்டு சட்டமாக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. அரசியலமைப்பின் 18ஆம் திருத்தத்துக்கு அமைய 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு கட்டாயம் விஜயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. அப்ப இது ஜனாதிபதியை பாராளுமன்றம் கட்டுப்படுத்தவா? கவனிங்க, 18ஆம் திருத்தத்துக்கு அமைய 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்ய வேண்டும் என சொல்லப்படுது. அப்ப இதனூடாக நாம் பார்க்கின்ற பொழுது தெரியும், ஜனாதிபதி கட்டாயமாக பாராளுமன்றத்துக்கு போகணும். அப்ப ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர் என்பதை போன்று தோன்றும். ஆனால் உண்மையிலேயே இந்த ஏற்பாடு பாராளுமன்றம் ஜனாதிபதியை கட்டுப்படுத்தவா அல்லது ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்தவா என்று யோசிக்க வேண்டும், ஆராயப்பட வேண்டும். அடுத்து ஜனாதிபதிக்கு எதிராக பாராளுமன்றத்திற்கு உள்ள ஒரே ஒரு அதிகாரம் குற்றப்பிரேரணை ஒன்றின் மூலம் அவரை பதவியிலிருந்து நீக்குவதாகும். எனினும் அது இலகுவான காரியம் அல்ல. ஜனாதிபதி பாராளுமன்றத்தை பலவாறு கட்டுப்படுத்துகிறார். பாராளுமன்றம் ஜனாதிபதி எப்படி கட்டுப்படுத்தலாம்? குற்றப்பிரேரணை ஒன்றின் மூலமாக. ரிஹானா கெண்டி 100 லெவல் உன மைக் ஒன்று இருக்கு. ரிஹானா கண்டி 100 லெவல் உன மைக் ஒன்று இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்ப ஜனாதிபதிக்கு எதிராக பாராளுமன்றத்துல கொண்டு வரப்படக்கூடிய ஒரு ஏற்பாடு ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணை, அதுவும் லேசுப்பட்டதாக மிக கடினமானது. சரி, கேபினட் அமைச்சர்கள் மூலமாகவும் தமது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தோடு தொடர்பு படுகிறார்.
பாராளுமன்றத்தோடு தொடர்புபடுகிறார். எனினும் பாராளுமன்றம் ஜனாதிபதியை கட்டுப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல காணப்படுகின்றன. பாராளுமன்றம் ஜனாதிபதியை கட்டுப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாகவே இருக்கின்றது. அப்ப இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்திற்கும் இடையிலான தொடர்புகள் தொடர்பாக பார்க்கிறோம். ரைட். அடுத்ததாக நாம பார்க்கிறோம் ஜனாதிபதியும் நீதித்துறையும். அடுத்த முக்கியமான விடயம் ஜனாதிபதியும் நீதித்துறையும். 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பானவராக காணப்பட்ட போதிலும் அந்த ஜனாதிபதியானவர் நீதித்துறையிலையும் பல்வேறுபட்ட அதிகாரங்களை கொண்டவராக காணப்படுகிறார். 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பாக காணப்பட்ட போதிலும் அந்த ஜனாதிபதியானவர் நீதித்துறையிலையும் பல்வேறுபட்ட அதிகாரங்களை கொண்டவராகவும் நீதித்துறையுடனும் பல்வேறுபட்ட தொடர்புகளை கொண்டவராகவும் காணப்படுகிறார். இலங்கை நீதித்துறை கட்டமைப்பில் முதல் மூன்று நீதிமன்றங்களும் உயர்நிலை நீதிமன்றங்களிடமும் ஏனைய நீதிமன்றங்கள் கீழ்நிலை நீதிமன்றங்களிடமும் அழைக்கப்படுகின்றன. அதை நாம தனியா பார்ப்போம். இலங்கை நீதித்துறை கட்டமைப்பில் உச்ச நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இந்த மூன்று நீதிமன்றங்களையும் முதல் நிலை நீதிமன்றங்களிலும் ஏனைய நீதிமன்றங்களை கீழ்நிலை நீதிமன்றங்களிடமும் அழைக்கின்றனர். 1978ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு அரசியலமைப்புடன் ஒப்பிடும் போது 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் ஜனாதிபதி நீதித்துறை மீது அதிக அதிகாரமுடையவராக காணப்படுகிறார். ஜனாதிபதி நீதித்துறை மீது அதிக அதிகாரமுடையவராக காணப்படுகிறார். அரசியலமைப்பின் 17ஆம் திருத்தத்தின் மூலம் அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு பேரவையின் மூலம் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் நீதித்துறையில் சற்று குறைக்கப்பட்டாலும் அவர் நீதித்துறை மீது பல்வேறு வகைகளில் செல்வாக்கு செலுத்துபவராகவே காணப்படுகிறார். ஆனால் 17 கொஞ்சம் குறைக்கப்பட்டது. இருந்தாலும் அவர் நீதித்துறையில இன்னும் கூட பல்வேறு வகையில் அதிகாரம் செலுத்துபவராகவே காணப்படுகிறார். எப்படி செலுத்துறாருன்னு சொல்லி பார்ப்போம். 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி உச்ச நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் போன்றவற்றின் நீதிபதிகளை, உச்ச நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் போன்றவற்றின் நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் போன்றவற்றின் நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது பிரதம நீதியரசரும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவரும் உச்ச நீதிமன்றத்தினதும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினதும் அனைத்து நீதிபதிகளும் ஜனாதிபதியினாலேயே நியமிக்கப்படுகின்றனர். 17ஆம் திருத்தத்தின் பிறகு அரசியலமைப்பு பேரவையின் மூலம் இவ்வதிகாரம் சற்று குறைக்கப்பட்டாலும் கொண்டு வரப்பட்ட 18ஆம் திருத்தத்தின் மூலம் அமைக்கப்பட்ட பாராளுமன்ற பேரவையின் மூலம் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மீண்டும் மேலோங்குகிறது. அதே நிலைதான் தற்போதும் காணப்படுகிறது. அரசியலமைப்பின் 107வது உறுப்புரையின்படி பிரதம நீதியரசர், மேல் நீதிமன்ற நீதிபதிகள், மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவரும் ஏனைய நீதிபதிகளும் ஜனாதிபதியின் முன் சத்திய பிரமாணம் செய்வதன்படியே கடமைகளை பொறுப்பேற்கின்றார்கள். பிரதம நீதியரசரும் உச்ச நீதிமன்றத்தில் ஏனைய நீதிபதிகளும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவரும் ஏனைய நீதிபதிகளும் ஜனாதிபதியின் முன் சத்திய பிரமாணம் செய்வதன் ஊடாகவே தமது பதவிகளை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள். அந்த வகையில் ஜனாதிபதி நீதித்துறையோடு தொடர்புபடுகிறார். அடுத்த அரசியலமைப்பின் 109வது சரத்தின் 1ஆம் உபப்பிரிவின்படி உயர் நீதிமன்ற, மேன்முறையீட்டு நீதிமன்றம் போன்றவற்றில் கடமையாற்றும் நீதிபதி ஒருவரை பாராளுமன்றத்துக்கு சமூகம் அளிக்காத அங்கத்தவர் உட்பட, அதாவது உயர் நீதிமன்றத்தில் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கடமையாற்றுகின்ற நீதிபதி ஒருவரை பாராளுமன்றத்தில் சமூகம் அளிக்காத அங்கத்தவர் உட்பட அரை பங்கினரின், அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக 113 அரை பங்கினரின் அங்கீகாரத்தோடு நிறைவேற்றப்படுகின்ற ஒரு தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. இந்நீதிமன்றங்களில் ஏற்படுகின்ற தற்காலிக வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் தற்காலிகமாக கடமையாற்றும் நீதிபதிகளை நியமிப்பதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரங்களின் ஊடாக ஜனாதிபதி நீதித்துறையோடு தொடர்புபடுகிறார்.
அரசியலமைப்பின் 110 படி உயர் நீதிமன்றத்தின் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவருக்கு மற்றொரு எழுதப்பட்ட சட்டத்தின் கீழ் பிரிதொரு கர்மம் ஒன்றினை செய்யுமாறு பணிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இந்த நீதிபதிகள், உயர் நீதிமன்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வேறொரு வேலையை செய்யும்படி பணிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. வேறொரு அதிகாரத்தை, வேறொரு வேலையை செய்யுமாறு சொல்லக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. சரி, இந்த விடயத்தின் ஊடாகவும் ஜனாதிபதி நீதித்துறையோடு சம்பந்தப்படுகிறார். அடுத்தது, உயர் நீதிமன்றத்திலோ அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலோ நிரந்தர சேவையில் இருக்கும் நீதிபதி ஒருவர் ஓய்வு பெற்ற பின்னர் ஜனாதிபதியின் எழுத்து மூலமான அனுமதியின்றி வேறு நீதித்துறை நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது. அப்ப உயர் நீதிமன்றத்துல, மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு நீதிபதி ஒருவர் தமது ஓய்வு காலத்தின் பின்னர் வேறு ஏதாவது ஒரு தொழிலை, சட்ட தொழிலை செய்வதாக இருந்தால், உதாரணமாக ஒரு நீதிமன்றத்துல போய் வழக்கறிஞராக வாதிட வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஜனாதிபதியின் கட்டாயமான ஒப்புதல் அவசியப்படுகிறது. இந்த ஏற்பாட்டின் ஊடாகவும் ஜனாதிபதி நீதித்துறையோடு தொடர்பு படுகிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், நீதி சேவை ஆணைக்குழுவின் சிபாரிசுப்படி ஜனாதிபதி மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கலாம். அப்ப 3 நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், மேல் நீதிமன்றம். அப்ப மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் நீதி சேவை ஆணைக்குழுவின் சிபாரிசுப்படி ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது. அரசியலமைப்பின் 34 படி குற்றவாளிகளின் விடயத்தில் ஜனாதிபதி தலையிடலாம். எப்படி தலையிடலாம்? குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கலாம் அல்லது தண்டனையை குறைக்கலாம். இது போன்ற விடயங்களின் ஊடாக ஜனாதிபதி நீதித்துறையோடு தொடர்புபடுகிறார். அவ குற்றவாளிகளின் விடயத்தின் போது பின்வரும் நியதிகளை ஜனாதிபதி கையாளலாம். ஒன்று, முழுமையாக மன்னிப்பு வழங்கலாம் அல்லது நிபந்தனைகளுடனான மன்னிப்பு வழங்கலாம். விதிக்கப்பட்ட தண்டனையை காலவரையறையின்றி அல்லது கால வரையறுடன் ஒத்திவைத்தல். விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எளிமையான தண்டனை விதித்தல். ஆயுள் தண்டனைக்கு பதிலாக ஒரு சாதாரண தண்டனை, மரண தண்டனைக்கு பதிலாக ஒரு சாதாரண தண்டனையை விதிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. விதிக்கப்பட்ட தண்டனையை முற்றாக குறைத்தல் அல்லது அரைவாசியாக குறைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. அவை இத்தகைய அதிகாரத்தின் ஊடாக ஜனாதிபதி நீதித்துறையோடு தொடர்பு படுகிறார். இவ்வுறுப்புரையை பயன்படுத்தி தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கினார். அதே போல இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரஞ்சன் ராமநாயக்காவுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது சம்பந்தமாகவும், அதே போல துமிந்த திசாநாயக்காவுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பாகவும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு குற்றவாளிகளை பொது மன்னிப்பில் விடக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது. அவை இந்த விடயங்களூடாக ஜனாதிபதி நீதித்துறையோடு தொடர்பு படுகிறார். அரசியலமைப்பின் 129 படி ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்தின் அரசியல் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது சட்ட சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது அரசியல் அமைப்பு தொடர்பாக ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்திடம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் படி நீதிபதிகளை நியமித்தல், பதவி நீக்குதல், குற்றவாளிகளின் விடயத்தில் தலையிடுதல் போன்றவற்றின் ஊடாக ஜனாதிபதி நீதித்துறையில் பல்வேறு அதிகாரங்களை கொண்டிருக்கின்றார். அடுத்து ஜனாதிபதிக்கு, அப்ப நீதித்துறை எப்படி ஜனாதிபதியை கட்டுப்படுத்தும் சொன்னால், ஜனாதிபதிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு குற்றப்பிரிவினை சட்ட பரிசீலனைக்காக உயர் நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது, அந்த சட்ட பரிசீலனை மேற்கொள்ளுகின்ற பொழுது உயர் நீதிமன்றம் ஜனாதிபதியை கட்டுப்படுத்தலாம். நீதிமன்றத்துக்கு ஜனாதிபதியை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே சந்தர்ப்பம் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரிவினை நீதிமன்றத்துக்கு வருகின்ற பொழுது மட்டும்தான். மற்றபடி நீதித்துறையை ஜனாதிபதி முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமுடையவராக 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் காணப்படுகிறார். ஓகே சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, நீங்க பேசுங்க. ஸ்ரீயானி பண்டாரநாயக்க எதுக்காக சார் இந்த அவர் அந்த திவிநகம திட்டம் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டார் என்று சொல்லி அவருக்கு எதிராக பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்களை செய்து, அந்த ஆர்ப்பாட்டங்களினூடாக மக்கள் நீதித்துறையை எதிர்க்கின்றார்கள், அவர் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அப்ப ஸ்ரீயானி பண்டாரநாயக்காவுக்கு எதிராக பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள் நாட்டிலாங்க நடந்தது. அப்ப நீதித்துறைக்கு எதிராக மக்கள் போராடுகின்றார்கள் என்று ஒரு வதந்தியை பரப்பி அதனூடாக அவர் அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்து கொள்ளல, அரசாங்கத்துக்கு எதிரான சில தீர்ப்புகளை வழங்கினார் என்ற குற்றச்சாட்டு அப்படி நேரடியாக சொல்லல. மக்கள் அவர் மீது நம்பிக்கை இல்லை,
பார்லமெண்டத்திற்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை என்று நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து நீக்கினார். ஓகே, நாம் அடுத்து பார்க்கிறோம் ஜனாதிபதியும் பகிரங்க சேவையும். ஜனாதிபதியும் பொது சேவையும். பகிரங்க சேவைக்கு இன்னொரு பேர் பொது சேவை. 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி நிறைவேற்றுத்துறையின் தலைவர். இதன் மூலம் நாட்டின் முழு பகிரங்க சேவையையும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்குண்டு. இதனை நடைமுறைப்படுத்துவதில் இரு வழிமுறைகளை ஜனாதிபதி கையாளுகிறார். ஒன்று, பகிரங்க சேவையை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. இந்த வழிமுறைகளை கையாளுகின்ற பொழுது ஜனாதிபதி 2 வழிமுறைகளை கையாளுகிறார். ஒன்று, தனி விரிப்பின் அடிப்படையில் பல்வேறுபட்ட நியமனங்களை மேற்கொள்கிறார். 2, 17ஆம் திருத்தத்துக்கு அமைய அரசியலமைப்பு பேரவையோடு இணைந்து பல்வேறுபட்ட நியமனங்களை மேற்கொள்கின்றார். 18, 19, 20க்கு பிறகு 18ல பாராளுமன்ற பேரவை, பிறகு 19ல அரசியலமைப்பு பேரவை, 20லையும் அரசியலமைப்பு பேரவை. ஆக தற்போது ஒன்று, தனி விருப்பத்தின் அடிப்படையில் பல்வேறுபட்ட நியமனங்களை பொதுத்துறையில வழங்குகிறார். அடுத்தது, அரசியலமைப்பு பேரவையோடு இணைந்து பேசி பல்வேறுபட்ட நியமனங்களை வழங்குகிறார். இவ்வாறான நியமனங்களை வழங்குவதனூடாக ஜனாதிபதி பொது சேவையோடு பகிரங்க சேவையோடு தொடர்பு படுகிறார். அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் பேரவையின் சிபார்சுடன் மேற்கொள்ளப்படக்கூடிய நியமனங்கள். தேர்தல் ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு. இதுகள் நீங்க பாடமாக்க தேவையில்லை. இந்த செக்ஷன் அப்படி பெருசா நீங்க பார்க்க தேவையில்லை, இதை விட்டுருங்க. இப்ப நான் கடைசியா பார்த்து கொண்டிருக்கிறத ஜனாதிபதியும் பகிரங்க சேவையும் இருக்குது. இதை நீங்க பெருசா பாடமாக்க தேவையில்லை, அதை விட்டுருங்க. தேர்தல் ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, மனித உரிமை ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு, நிதி ஆணைக்குழு, எல்லையுரிமை ஆணைக்குழு என்பவற்றின் நியமனங்களை பேரவையின் அனுமதியோடு இவர் மேற்கொள்கிறார். சரி, பேரவையின் அனுமதியோடு இந்த விடயங்களை மேற்கொள்கின்றார். ஒரு நிமிஷம். அடுத்து, பேரவையின் சிபார்சோடு மேற்கொள்ளப்படக்கூடிய நியமனங்கள். அதான் இது. அடுத்து நாம பார்த்திருக்கிறோம் பேரவையின் அங்கீகாரத்துடன் மேற்கொள்ளக்கூடிய நியமனங்கள். சட்டமாதிபர், கணக்காளர் நாயகம், போலீஸ் மாதிபர், ஒம்புட்ஸ்மன், பாராளுமன்ற செயலாளர் நாயகம். 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி பகிரங்க சேவை ஆணைக்குழுவுடன் ஜனாதிபதி நெருங்கிய தொடர்புடையவராக காணப்படுகிறார். இந்த பகிரங்க சேவை ஆணைக்குழுவானது 9 உறுப்பினர்களை கொண்டது. அந்த 9 பேரையும் அவர்களுள் ஒருவரை தலைவராகவும் அரசியலமைப்பு பேரவையின் சிபார்சின்படி ஜனாதிபதி நியமிக்கிறார். பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு பொறுப்பானவர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. எப்படி? அது அரசியலமைப்பு பேரவையோடு இணைந்து அந்த நியமனங்களை மேற்கொள்கின்றார். அவர்களை பதவி நீக்கக்கூடிய அதிகாரமும் ஜனாதிபதிக்கு உண்டு. அடுத்து, இந்த பகிரங்க சேவை ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு 2 மாத கால விடுமுறை வழங்கவும் அவ்வேளையில் மாற்று தரப்பினர்களை நியமிக்கும் அதிகாரமும் ஜனாதிபதிக்கு உண்டு. அடுத்து நாம பார்க்கிறோம் சகல லாகாக்கள் சொன்னால் திணைக்களங்கள். சகல லாகாக்களின் தலைவர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்க கட்டுப்பாடு என்பன போன்றவற்றில் ஜனாதிபதிக்கு பூர்ணமான அதிகாரம் காணப்படுகிறது. ஆனால் இவற்றை மேற்கொள்கின்ற பொழுது பகிரங்க சேவை ஆணைக்குழுவின் சிபார்சை பெற்றுக்கொள்ளும். அரசாங்க சேவை அதிகாரிகள் தொடர்பான சகல கொள்கைசார் விடயங்களுக்கான ஏற்பாடுகளை அமைச்சரவை மேற்கொள்ளும். அமைச்சரவை மேற்கொள்ளுமாக இருந்தால் அமைச்சரவையின் தலைவர் யாரு? ஜனாதிபதி. அப்ப அந்த வகையிலும் இவர் பகிரங்க சேவையோடு தொடர்புபடுகிறார். மேற்கூறப்பட்ட 2 விடயங்களை அவதானிக்கின்ற பொழுது அமைச்சரவை உறுப்பினர் என்ற வகையிலையும் அமைச்சரவையின் தலைவர் என்ற வகையிலும் ஜனாதிபதி பகிரங்க சேவையுடன் தொடர்புபடுகிறார் என்பது புலனாகிறது. ஓகே, லாகாக்களின் தலைவர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அமைச்சரவையிடம் காணப்பட்டாலும் அவ்விடயத்திலும் ஜனாதிபதியே பூரண அதிகாரம் உடையவராக காணப்படுகிறார். அந்த விடயத்தில் ஜனாதிபதிக்கு அதிகாரம், இந்த அமைச்சர்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த விடயத்திலையும் ஜனாதிபதிக்கு பூர்ணமான அதிகாரம் காணப்படுகிறது. சரி, எந்த ஒரு விடயமும் ஜனாதிபதியின் விருப்பின்றி அங்கீகாரமின்றி நடைபெற மாட்டாது. எனவே தான் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதியானவர் தன்னிகரற்ற அதிகாரம் உடையவர் என வர்ணிக்கப்படுகிறார்.
அப்ப இந்த ஏற்பாடுகளின் ஊடாக ஜனாதிபதி பகிரங்க சேவையுடனும் தொடர்பு படுகிறார். ரைட், இவ்வளவுதான் 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி பதவி தொடர்பான விடயம். 78 ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி பதவி தொடர்பான விடயங்கள் இவ்வளவுதான். இனி நாம பார்க்கிறோம் 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி மற்றொரு முக்கியமான சிபார்சு மக்கள் தீர்ப்பு. இது சிறு குறிப்புக்கு உங்களுக்கு வரலாம். 78 ஆண்டு அரசியலமைப்போடு தொடர்புபடுத்தி சிறு குறிப்புக்கு வரலாம். அந்த விடயத்தை நாம் பார்த்துக் கொள்வோம். 1978 ஆண்டு அரசியலமைப்பின் புதியதோர் விடயமாகவும் 78 ஆண்டு அரசியல் யாப்பானது முதலாம் குடியரசு யாப்பில் இருந்து விலகி சென்றுள்ளது என்பதை காட்டுகின்ற விடயமாகவும் 1978 ஆண்டு அரசியலமைப்பின் புதியதோர் விடயமாகவும் 1978 ஆண்டு அரசியலமைப்பானது முதலாம் குடியரசு அரசியலமைப்பில் இருந்து விலகி சென்றுள்ளது என்பதை காட்டுகின்ற ஒரு விடயமாகவும் மக்கள் தீர்ப்பு என்ற விடயம் காணப்படுகிறது. இதனை ஒப்பங்கோடல், கருத்து கணிப்பீடு, தேச வியாபகர வாக்கெடுப்பு என பல நாமங்களில் அழைப்பர். மக்கள் தீர்ப்பினை ஒப்பங்கோடல், தேச வியாபகர வாக்கெடுப்பு, கருத்து கணிப்பீடு என பல நாமங்களில் அழைப்பர். மக்கள் தீர்ப்பு என்ற விடயம் முதன்முறையாக சுவிஸ் நாட்டில் அறிமுகமானது. இதன் சிறப்பு கருதி சுவிஸ் நாட்டில் அறிமுகமானது. இந்த மக்கள் தீர்ப்பின் சிறப்பு கருதி 1978 ஆண்டு அரசியலமைப்பிலையும் இந்த மக்கள் தீர்ப்பு என்ற விடயத்தை ஒரு அங்கமாக யாப்பு வரைஞர்கள் சேர்த்து கொண்டார்கள். 1978 ஆண்டு அரசியலமைப்பில் யாப்பு வரைஞர்கள் இந்த மக்கள் தீர்ப்பின் சிறப்பை கருத்தில் கொண்டு இதனையும் ஒரு அங்கமாக 78 ஆண்டு அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டார்கள். சுவிட்சர்லாந்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மக்கள் தீர்ப்பு இதன் சிறப்பு கருதி 1978 ஆண்டு அரசியலமைப்பிலையும் இதனை ஒரு அங்கமாக சேர்த்துக் கொண்டார்கள். 78 ஆண்டு யாப்பில் இது தொடர்பான ஏற்பாடுகள் அரசியலமைப்பின் 4ஆம் சரத்தில் இடம்பெற்றுள்ளன. அதன்படி மக்கள் தமது சட்டவாக்கு அதிகாரத்தை பாராளுமன்றத்தின் ஊடாகவும் மக்கள் தீர்ப்பொன்றின் ஊடாகவும் மேற்கொள்ளலாம் என யாப்பு விதி கூறுகிறது. அப்ப மக்களின் சட்டவாக்கு அதிகாரமானது பாராளுமன்றத்தின் ஊடாகவும் மக்கள் தீர்ப்பு ஒன்றின் ஊடாகவும் மேற்கொள்ளப்படலாம் என யாப்பு விதி கூறுகிறது. மக்கள் தீர்ப்பானது ஒரு பொது தேர்தலை போன்றே நடைபெறும். மக்கள் தீர்ப்பு ஒரு பொது தேர்தலை போன்றே நடைபெறும். மக்கள் தீர்ப்பின் பொழுது முழு இலங்கையும் ஒரு தேர்தல் தொகுதியாக கணிப்பிடப்படும். கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலை போன்று. சரி, ஒரு முழு இலங்கையும் ஒரு தேர்தல் தொகுதியாக கணிப்பிடப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும். மக்கள் தீர்ப்பு தொடர்பான தெளிவான விளக்கம் அரசியலமைப்பின் 85வது சரத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது. அதன்படி பின்வரும் விடயங்கள் தொடர்பாக மக்கள் தீர்ப்பு ஒன்று நடத்தப்படலாம். ஒன்று, ஜனாதிபதி தேசிய முக்கியத்துவம் மிக்கதென கருதுகின்ற விடயங்கள். மக்கள் தீர்ப்பு என்னென்ன விடயத்துக்காக நடத்தலாம்? ஒன்று, ஜனாதிபதி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததென கருதுகின்ற விடயங்கள். 2, ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தால நிராகரிக்கப்பட்ட விடயங்கள். 3, மக்கள் தீர்ப்பொன்றின் ஊடாக சட்டமாக்கி தரும்படி அமைச்சரவை கேட்டுக்கொள்ளுகின்ற விடயங்கள். அடுத்து யாப்பு திருத்தம் தொடர்பான சில ஏற்பாடுகள். உயர் நீதிமன்றம் மக்கள் தீர்ப்புக்கு விட வேண்டும் என கூறுகின்ற விடயங்கள். அரசியலமைப்பின் பின்வரும் விடயங்களை, இது தவிர அரசியலமைப்பின் பின்வரும் விடயங்களை திருத்த வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக மக்கள் தீர்ப்பொன்றுக்கு விடப்பட வேண்டும். அத்தகைய சரத்துக்களாக நாம பார்க்கிறோம். 1, 2, 3, 6, 7, 8, 10, 11 ஈஸியா பாடமாக்கலாம். 1, 2, 3, 6, 7, 8, 10, 11, 60, 62. சரி, அப்ப இது என்னங்கிற பிறகு பார்ப்போம். அரசியலமைப்பின் மேற்கூறப்பட்ட சரத்துக்களை திருத்துவதற்கு கட்டாயமாக மக்கள் தீர்ப்பொன்று நடத்தப்பட வேண்டும் என கூறப்படுகிறது. இவை மக்கள் தீர்ப்புக்கு விடப்பட முன் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குப்படத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். மக்கள் தீர்ப்பானது பொது தேர்தலை போன்று நடைபெறும். மக்கள் தீர்ப்புக்கு ஆதரவாக இருந்தால் இந்த விடயம் தேவையா தேவையில்லையா தான் கேட்பார்கள். சரி,
இப்ப என்ன கேட்பார்கள்னு சொன்னால், இப்ப இந்த ஃபோர்ட் சிட்டி சம்பந்தமாக சில நேரங்கள்ல மக்கள் தீர்ப்புக்கு விடப்பட்டால் இந்த விடயம் தேவையா தேவையில்லையா, அது உள்ளால இருக்கிற விடயமெல்லாம் நமக்கு தெரியாது. மக்களிடம் கேட்பார்கள் வேண்டுமா வேணாமா. அப்போ தேவை என்று சொன்னால் ஆம் என்ற சின்னத்திற்கும் நிராகரித்தால் இல்லை என்ற சின்னத்திற்கும் 2 சின்னங்கள் இருக்கும். வாக்களிக்க வேண்டும். மக்கள் தீர்ப்புக்கு விடப்படும் விடயம் அறுதி பெரும்பான்மை அடிப்படையில், அதாவது மொத்த வாக்காளர்கள்ல அளிக்கப்பட்ட வாக்குகள்ல அரைவாசி பேருக்கு மேல் அந்த விடயம் ஏற்கப்பட்டிருந்தால் ஏற்கப்படும், நிராகரிக்கப்பட்டிருந்தால் நிராகரிக்கப்படும். வாக்கெடுப்பின் பொழுது மக்களின் அரைவாசி பங்கினராவது, இப்ப மக்கள் தீர்ப்புக்கு விடப்படுகின்ற பொழுது பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள்ல அரைவாசி பங்கினராவது வாக்களிக்காவிட்டால் அவ்விடயம் மக்களால் நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். 1/3 பங்கினராவது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாவிட்டால், அரை பங்கினராவது வாக்களித்திருக்கணும், அரை பங்கினராவது சார்பாக வாக்களித்திருக்கணும், வாக்களிப்புல 1/3 பேர் கூட கலந்து கொள்ளாவிட்டால் அவ்விடயம் நடைமுறை சாத்தியமற்றதாக கருதப்படும். விளங்குதா? அரைவாசி பேர் வாக்களித்திருந்தால் அந்த விடயம் ஏற்றுக்கொள்ளப்படும். அரைவாசிக்கு மேல நிராகரித்திருந்தால் நிராகரிக்கப்படும். 1/3 பேர் கூட வாக்கு அளிக்கலன்னு சொன்னால், சார்பாகவோ எதிராகும் வாக்கு அளிக்கவில்லை என்று சொன்னால் அந்த விடயம் நடைமுறை சாத்தியமற்றதாக கருதப்படும். ஓகே, இது போட்ட மக்கள் தீர்ப்புண்ட 1982 ஆண்டு காலப்பகுதியில ஜனாதிபதி JR ஜெயவர்தன அவர்களினால் நடத்தப்பட்டு பொது தேர்தல் ஒன்று நடத்தப்படாது பார்லமெண்டத்தின் ஆயுட்காலம் மேலும் 6 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டது. அவ இலங்கையில 82 ஆண்டு இவ்வாறான மக்கள் தீர்ப்பு ஒன்று நடத்தப்பட்டது. அந்த மக்கள் தீர்ப்பின்படி என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால், பாராளுமன்ற தேர்தல் 82 ஆண்டு நடக்கணும். பாராளுமன்ற தேர்தலை நடத்தாது பார்லமெண்டத்தின் பதவிக்காலத்தை மேலும் 6 ஆண்டுகள் நீடிப்பதற்கு மக்களிடம் ஒப்புதலை பெற்றார் JR ஜெயவர்தன. அவ பார்லமெண்ட் தேர்தல் நடக்கல. மக்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, இதே பாராளுமன்றம் இருக்கட்டுமா வேண்டாமா? இதே பாராளுமன்றம் தொடர்ந்து இருக்கட்டுமா என்று சொன்னால் ஆம் என்ற சின்னத்திற்கு எதிராகவும், வேண்டாம் என்று சொன்னால் இல்லை என்ற சின்னத்திற்கு எதிராகவும் வாக்களிக்க வேண்டும் என்ற ரீதியில் மக்கள் தீர்ப்பு நடத்தப்பட்டது. பெரும்பாலானவர்கள் ஆம் என்று வாக்களித்ததனால 82 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படாது. அந்த பாராளுமன்றமானது தேர்தல் நடத்தப்படாது மேலும் 6 ஆண்டுகளுக்கு பதவி நீடிக்கப்பட்டது. யாருக்காவது சவுண்ட் பிரச்சனையா இருக்குதா? ஒரு ஆள் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. வேற யாருக்காவது சவுண்ட் பிரச்சனையா? திவி? இல்ல சார், நல்லா கிளியரா இருக்கு சார். ரைட், சார் கேக்குது சார். ஓகே. அப்ப நீங்க உங்களோட போன்ல ஏதோ பிரச்சனை கொஞ்சம் பாருங்க. மெசேஜ் போட்ட நிரோசான்னு நினைக்கிறேன். நிரோசா, உங்களோட போன்ல ஏதோ பிரச்சனை பாருங்க. போனை ஒரு முறை ரீசெட் பண்ணிட்டு ஜாயின் ஆக பாருங்க, சரி வரும்னு நினைக்கிறேன். ரைட், இனி நாம பார்க்கிறோம் இந்த மக்கள் தீர்ப்பினது நிறைகள், நன்மைகள். மக்களாட்சியை மேலும் வலுப்படுத்துகிறது, மக்களின் அரசியல் உரிமைகளை மேலும் பாதுகாக்கிறது, அரசியல் கட்சிகள் சம்மதிக்காத விடயங்களை மக்கள் தீர்ப்புக்கு விட்டு சட்டமாக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. ஜனாதிபதி தமது நிர்வாக விடயங்களை துரிதமாக மேற்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஜனாதிபதி தமது நிர்வாக விடயங்களை துரிதமாக மேற்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. குறைபாடுகள் இலங்கையில நம்ம பார்க்கிறோம், ஏறக்குறைய 75% பெரும்பான்மையின மக்களும் 25% சிறுபான்மையின மக்களும் வாழுகின்றார்கள். இவ்வாறு வாழுகின்ற பொழுது இந்த மக்கள் தீர்ப்பை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்களை இலகுவான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இப்ப நாம இப்படி ஒரு பாப்பமே, இலங்கையில கேட்கப்படுது ஒரு மக்கள் தீர்ப்புல, சரி நானும் அடிக்காம படிப்பிக்கிறேன், அடிக்காம படிப்பிக்க பார்க்கணுமே, படிக்க பார்க்கணும் எல்லாரும். அப்போ நாம பார்க்கிறோம், இலங்கையில 75% பெரும்பான்மையின மக்களும் 25% சிறுபான்மையின மக்களும் வாழுகின்றனர். அப்ப இவ்வாறான பொழுது இந்த மக்கள் தீர்ப்பை பயன்படுத்தி சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்து இலகுவான முறையில் நிறைவேற்றி விடலாம். இப்ப நாம இப்படி பார்ப்போமே, இலங்கையில வாழுகின்ற தமிழ் முஸ்லிம் மக்களை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது. இலங்கையில வாழுகின்ற முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களை கொலை செய்து புதைக்க வேண்டும். இதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா இல்லையா?
என்று மக்களிடம் கேட்டால் தீர்ப்பு எப்படி வரும்? மக்கள் தீர்ப்பு. சரி, 75% சிங்களவர்கள்ல 65க்கு மேற்பட்டவர்கள் நல்லதொரு தீர்ப்பு, நல்ல ஒரு விடயம் என்று சார்பாக வாக்களிப்பார்கள். நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ எப்படி ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்தாலும் சிறுபான்மையினருக்கு எதிராக மக்கள் தீர்ப்பு ஒன்றின் ஊடாக அதனை சட்டமாக்கி கொள்ளும். அப்ப இலங்கைக்கு இந்த மக்கள் தீர்ப்பு பொருத்தம் இல்லை. ஏன்? பெரும்பான்மையின மக்களும் சிறுபான்மையின மக்களும், அந்த சிறுபான்மையின மக்கள் மிக குறைவாக வாழுகின்ற நாட்டிற்கு இந்த மக்கள் தீர்ப்பு பொருத்தமற்றது. மக்கள் தீர்ப்பு வெற்றிகரமாக அமைய மக்கள் அரசியல் அறிவு படைத்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஃபோர்ட் சிட்டி விவகாரம் தொடர்பாக மக்களுக்கு முதல்ல தெரியணுமே. அப்போ மக்கள் தீர்ப்புல அது உள்ளடக்கம் சொல்லப்பட மாட்டாது. இப்ப நாம பார்க்கிறோம், கையில ஏதோ மூடி வைத்திருக்கிறார் ஜனாதிபதி இல்லது ஆளுங்கட்சி. மூடி வைத்துக் கொண்டு இப்ப கேட்கின்றார்கள், இது உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? அவன் மக்களுக்கு அரசியல் அறிவு இருக்கணும். கையில் இருப்பது என்ன என்று மக்களுக்கு அரசியல் அறிவு இருக்கணும். கையில உள்ளால இருப்பது தேன் பூச்சா அல்லது ஏதாவது பெருமதியான பொருளா, ஒரு வைரமா என்று மக்களுக்கு, அல்லது கொரோனாவை ஏதோ பார்சல் பண்ணி கையில வச்சிருக்கிறாரா, இது வேண்டுமா வேண்டாமா? இதான் கேள்வி. அப்ப இது வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்கு மக்களுக்கு அரசியல் அறிவு இருக்கு. மக்கள் அரசியல் அறிவு படைத்தவர்களாக இருக்க வேண்டும். இலங்கையில் அந்த தன்மை குறைவு, பெரும்பாலான மக்களுக்கு இல்லாத காரணத்தினால அவ மக்கள் தீர்ப்பு வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டால் அரசியல் கட்சி பற்றும் தலைவருடைய பற்றும் அதிகமாக இருக்கின்ற எமது நாட்டில் வேண்டிய விடயத்தை, மோசமான விடயத்தையும் கூட சட்டமாக்கி கொள்ளும். இப்ப மஹிந்த ராஜபக்ச, கோத்தாபாய ராஜபக்ச எந்த ஒரு மோசமான விடயத்தை கொண்டு வந்தாலும் அதனை சட்டமாக நிறைவேற்றுவதற்கு சிங்களவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது எதுவாக இருக்கலாம். ஃபோர்ட் சிட்டியை கொடுக்குறியா, ஓகே, பிரச்சனை இல்லை. கொழும்புல ஒரு பகுதியை கொடுக்குறியா, ஓகே, பிரச்சனை இல்லை. நூரிலியாவில் ஒரு பகுதியை கொடுக்குறியா, பிரச்சனை இல்லை. அவ அதை கொடுக்கிறது பிரச்சனை இல்லை. யாரு கொடுக்கிறது? மஹிந்த ராஜபக்ச தரப்பினர். அவர்கள் செய்தால் நாட்டுக்கு எப்பொழுதும் நன்மையைத்தான் செய்வார்கள் என்ற ஒரு மனப்பதிவு பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் இருக்கு. அப்போ அந்த அரசியல் அறிவு இல்லை. அங்க இருப்பது கட்சி பட்டும் தலைவர் பட்டும். இப்படி இருக்கின்ற நாடுகள்ல இந்த மக்கள் தீர்ப்பு சரியான முறையில அமையாது. மக்கள் தீர்ப்பு அடிக்கடி நடத்தப்பட்டால் தேர்தல் தொடர்பான அறிவு மக்களுக்கு இல்லாது போகும். இப்ப நாம பார்க்கிறோம், பாராளுமன்ற தேர்தல் நடத்தாது. இதே பாராளுமன்றம் மீண்டும் வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டால் மக்கள் ஆம் என்று சொன்னால் என்ன நடக்காது? பாராளுமன்ற தேர்தல் நடக்காது. அப்ப மக்கள் இல்ல வேண்டாம்னு சொன்னால் திரும்ப பிரச்சனை பாருங்க. மக்கள் வேண்டாம் என்று சொன்னால் மக்கள் தீர்ப்புக்கும் செலவு, அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு இரண்டு செலவுகள் ஏற்படும். சரி, அடுத்து பொருளாதாரம் வளம் குறைந்த இலங்கை போன்ற நாட்டுக்கு மக்கள் தீர்ப்பு பொருத்தம் அல்ல. எல்லா விடயத்துக்கும் மக்களிடம் போய் சம்மதம் கேட்கிறார். சரி, அவசியமான விடயங்களுக்கு மக்களின் சம்மதத்தை பெற முடியாது. இதுவும் இந்த மக்கள் தீர்ப்பில் காணப்படுகின்ற ஒரு குறைபாடு. ரைட், ஓகே. அடுத்து நாம பார்க்கிறோம் 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி ஒம்புட்ஸ்மேன். 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மற்றும் ஒரு முக்கியமான ஏற்பாடுதான் ஒம்புட்ஸ்மேன் பதவியாகும். இப்பதவியானது முதலாக ஸ்வீடன் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்கள் தீர்ப்பும் அப்படிதான். அதே போல 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி இந்த பதவியின் சிறப்பு கருதி இலங்கையிலும் இதனை ஒரு அங்கமாக சேர்த்துக் கொண்டார்கள். இந்த ஒம்புட்ஸ்மேன் என்பவர் குறைக்கேள் அதிகாரி, பாராளுமன்ற நிர்வாகத்திற்கான ஆணையாளர் என பல்வேறுபட்ட நாமங்களில் அழைக்கப்படுகிறார். 78 ஆண்டு அரசியலமைப்பின்படி இங்க கவனிக்கணுமே, 78 ஆண்டு அரசியலமைப்பின்படி அரச அலுவலகங்கள், திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், பகிரங்க சேவை நிறுவனங்கள், அரச அலுவலகங்கள், கூட்டுத்தாபனங்கள், திணைக்களங்கள், பகிரங்க சேவை நிறுவனங்கள் போன்றவற்றில் கடமையாற்றுகின்ற அரச அதிகாரிகளினால் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால், பிரஜைகளின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அம்சம்தான் ஒம்புட்ஸ்மேன் என்ற பதவி. சொல்லி பாருங்க பாப்பாம். அரசாங்க கூட்டுத்தாபனங்கள், திணைக்களங்கள், பகிரங்க சேவை நிறுவனங்கள் போன்றவற்றில் கடமையாற்றுகின்ற அரச சேவை அதிகாரிகளினால சாதாரண மக்களின் உரிமைகள் மீறப்பட்டால்
அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதவித்தான் இந்த ஒம்புட்ஸ்மேன் பதவி. இது தொடர்பான ஏற்பாடுகள் அரசியலமைப்பின் 156வது சரத்தில் இடம்பெறுகிறது. அதில் சொல்லப்படுது, இலங்கை பாராளுமன்றம், உள்ளூராட்சி கூட்டுத்தாவடங்கள், திணைக்களங்கள் போன்றவற்றில் பணிபுரிகின்ற அரசு அதிகாரிகளினால் பிரஜைகளின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ள குறைக்கேல் அதிகாரி ஒருவர் இருத்தல் வேண்டும் என யாப்பு விதி கூறுகிறது. ஓகே, இவரின் பதவிக்காலம் 5 வருடங்கள். இவர் ஜனாதிபதியினால நியமிக்கப்பட வேண்டும். இவருக்கான சம்பளம் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்ட அரச திரட்டு நிதியிலிருந்து வழங்கப்படும். மக்கள் தமது முறைப்பாடுகளை பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாகவே சமர்ப்பிக்க வேண்டும். குறைக்கேல் அதிகாரியை மக்கள் நேரடியாக சந்திக்கலாம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாகத்தான் தமது முறைப்பாட்டை தெரிவிக்கலாம். 82ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தின்படி ஒம்புட்ஸ்மேன் தமது அதிகாரங்களை பின்வருமாறு மேற்கொள்ளலாம். ஒம்புட்ஸ்மேனால் விசாரணை செய்யப்படும் அனைத்து விடயங்களும் பாராளுமன்றத்தின் ஊடாகவே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற ஆணைக்குழுவே விசாரணை செய்வதற்கேற்ற அறிக்கையை சமர்ப்பிக்கும். அப்ப இப்படி சொல்லப்பட்டாலும் ஒம்புட்ஸ்மேனிடம் நாம போய் நேரடியாக முறைப்பாடு செய்யலாம். பாராளுமன்ற உறுப்பினரிடம் முறைப்பாடு செய்யணும். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாகத்தான் ஒம்புட்ஸ்மேனை அணுகும். ஓகே, அடுத்து குறித்த விடயத்தை விசாரணை செய்வதற்கு ஏற்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது பாராளுமன்ற ஆணைக்குழு. அங்கேயும் பாராளுமன்றத்துக்குத்தான் அதிகாரம் இருக்குது. ஒம்புட்ஸ்மேன் குறித்த விடயம் தொடர்பாக பகிரங்க விசாரணை நடத்த தேவையில்லை. குறித்த விடயம் தொடர்பாக அவர் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தால் போதும். அவர் நம்ம 2 பேரையும், பாதிக்கப்பட்டவரையும் பாதிப்புக்குள்ளானவர்களையும் பக்கத்தில் வைத்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியப்பாடில்லை. இவர் ரகசியமாக விசாரணை நடத்தி அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தால் போதும். ஓகே, அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒம்புட்ஸ்மேன் பதவி ஏற்படுத்தப்பட்ட போதும் ஒம்புட்ஸ்மேனை அணுகுவதற்கான நியதிகள் கடுமையானதாக காணப்பட்டதனால், மிக கடுமையானது, நேர்ல போய் சந்திக்கலாது. ஐக்கிய தேசிய கட்சியினர் காலத்தில் லஞ்ச ஊழல் மிதமிஞ்சி காணப்பட்டதாக கூறி 94ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான அரசாங்கம் ஒம்புட்ஸ்மேன் பதவியில் சில சீர்திருத்த குற்றப்பிரேரணை ஒன்றை மக்கள் நேரடியாக ஒம்புட்ஸ்மேனிடம் சமர்ப்பிக்கலாம் எனவும், அத்தோடு இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் தேவையில்லை, மக்கள் நேரடியாக ஒம்புட்ஸ்மேனிடம் குற்றப்பிரேரணையை சமர்ப்பிக்கலாம். ஓகே, அடுத்த எனவும் ஒரு தலைமை ஒம்புட்ஸ்மேனையும் பிராந்திய ஒம்புட்ஸ்மேன்களையும் நியமிப்பதற்கு உரிய நடவடிக்கை இச்சீர்திருத்தத்தினூடாக எடுக்கப்பட்டது. அதன்படி பல ஒம்புட்ஸ்மேன்கள் மாவட்ட ரீதியாக நியமிக்கப்பட்டது. அப்ப இப்போ ஒம்புட்ஸ்மேன் கிளை காரியாலயங்கள் மாவட்டத்திலும் இருக்கும். அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒம்புட்ஸ்மேனிடம் சென்று எமது முறைப்பாடுகளை நாம் பதிவு செய்யலாம். இப்ப பாராளுமன்ற உறுப்பினரூடாக அணுக வேண்டிய அவசியப்பாடு இல்லை. சரி, அதன்படி குற்றப்பிரேரணையை மக்கள் நேரடியாக ஒம்புட்ஸ்மேனிடம் சமர்ப்பிக்கலாம். அத்துடன் ஒரு தலைமை ஒம்புட்ஸ்மேனும் பிராந்திய ஒம்புட்ஸ்மேனும் இருக்கின்ற காரணத்தினால ஒம்புட்ஸ்மேனை அணுகுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒம்புட்ஸ்மேன் பதவியானது 78ஆம் ஆண்டு தொடக்கம் அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசேட அம்சமாக காணப்படுகிறது. இதன் மூலம் பாமர மக்களது உரிமைகள் ஓரளவு பாதுகாக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த பதவியானது இருப்பினும் பல்வேறு குறைபாடுகளை கொண்டதாகவே காணப்படுகிறது. அதுകൊണ്ട് அரசு அதிகாரிகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் ஒம்புட்ஸ்மேனிடம் இருப்பதனால் அது தொடர்பாக நீதித்துறைக்கு இருக்கின்ற அதிகாரம் கை நழுவி போகிறது. அப்ப விசாரணைகளை செய்யக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்கு. அந்த அதிகாரத்தில் ஒரு பகுதி ஒம்புட்ஸ்மேனிடம் ஒப்படைப்பதனால நீதித்துறையின் அதிகாரம் கை நழுவி போகிறது. எனினும் இந்த பதவி 78ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை காலமும் நடைமுறையில் இருந்த போதிலும் இது ஆக்கப்பூர்வமாக எதனை செய்திருக்கின்றது என்பது ஆராயப்பட வேண்டிய விடயமாக காணப்படுகிறது. இதுவரை காலமும் இந்த ஒம்புட்ஸ்மேன் பதவியை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் ஸ்வீடன், டென்மார்க், பிரித்தானியா போன்ற நாடுகளில் இந்த பதவியானது மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு மிக சிறப்பான பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். ஓகே, ரைட். அடுத்து நாம பார்க்கிறோம் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி நீதித்துறை.
அப்ப இதுல நீங்க பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பிஏக்கு இதுல கேள்விகள் வாரது குறைவாக இருக்குது. நீதித்துறையின் சுதந்திரம் சம்பந்தமாக கேள்வி வருது, அதை நாம பார்ப்போம். அப்ப இந்த விடயத்தை ஒரு முறை நான் மேலோட்டமா சொல்றேன். 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் படி இலங்கை நீதித்துறையானது பின்வரும் கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது: உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், மேல் நீதிமன்றம். இந்த 3 நீதிமன்றங்களையும் சொல்லுவார்கள் மேல்நிலை நீதிமன்றங்கள். ஓகே, இந்த நீதிபதிகள் ஜனாதிபதியினால நியமிக்கப்படுகின்றார்கள். இது தவிர மாவட்ட நீதிமன்றங்கள், நீதவான் நீதிமன்றங்கள், ஆரம்ப நீதிமன்றங்கள், பாராளுமன்றத்தினால் உருவாக்கப்படுகின்ற நியாயாதிக்க சபைகள், சமத்த மண்டலம்னு சொல்லுவாங்க, அது பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படுகின்ற நியாயாதிக்க சபைகள். இந்த நீதிபதிகள் நீதி சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படுகின்றார்கள். இந்த நீதிபதிகள் நீதி சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படுகின்றார்கள். நீதிமன்ற கட்டமைப்பை பொறுத்தவரையில் உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆகிய இரண்டும் மேல்நிலை நீதிமன்றங்கள் என்றும், சரி, ஏனையவை கீழ்நிலை நீதிமன்றங்களிடமும் அழைக்கப்படுகின்றன. ஓகே, உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் ஆகிய 3 நீதிமன்றங்களின் நீதிபதிகள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட வேண்டும். அதை கவனிக்கணும். முதல் 2 நீதிமன்றம் என்னன்னது? உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம். அது அரசியலமைப்பு பேரவையின் சிபாரிசுப்படி ஜனாதிபதி நேரடியாக நியமிப்பார். மேல் நீதிமன்ற நீதிபதிகள் நீதி சேவை ஆணைக்குழுவின் சிபாரிசுப்படி ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார். சரி, முதல் 2 நீதிமன்ற நீதிபதிகளை என்ன? முதல் 2 நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் பதவி நீக்க வேண்டுமாயின் பாராளுமன்ற உறுப்பினர்களுள் 1/3 பங்கினர் கையொப்பமிட்டு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்து அதனை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுவதன் ஊடாக அவர்களை பதவி நீக்கலாம். மேல் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்க வேண்டுமாயின் நீதி சேவை ஆணைக்குழுவின் சிபார்சின் பேரில் ஜனாதிபதி அவர்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஏனைய நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம், பதவி நீக்கம், பதவி உயர்வு என்பவற்றிற்கு நீதி சேவை ஆணைக்குழுவே நேரடியாக பொறுப்பாக இருக்கு. ஓகே, இதுதான் இலங்கையின் நீதித்துறையின் பிரதானமான கட்டமைப்பு. இனி நம்ம பார்க்கிறோம் உயர் நீதிமன்றம். இலங்கையில் செயற்படுகின்ற மிக உயர்ந்ததும் இறுதியானதுமான நீதிமன்றம் உயர் நீதிமன்றமாகும். இது பிரதம நீதியரசரை தலைவராக கொண்டு 6க்கும் குறையாத 10க்கும் மேற்படாத நீதிபதிகளை கொண்டிருக்கு. மிக உயர்ந்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம். இது பிரதம நீதியரசரை தலைவராக கொண்டு 6க்கும் குறையாத 10க்கும் மேற்படாத நீதிபதிகளை கொண்டிருக்கும். இவர்கள் அனைவரும் அரசியலமைப்பு பேரவையின் சிபார்சுப்படி ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்றார்கள். இவர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை 65 ஆகும். இவர்களுக்குரிய சம்பளம் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டு அரசு திரட்டு நிதியிலிருந்து வழங்கப்படும். உயர் நீதிமன்றமானது கொழும்பில் அமையப்பெற்றுள்ளது. இருப்பினும் பிரதம நீதியரசரின் பணிப்பின் பெயரில் ஏனைய பிரதேசங்களில் அதன் செயற்பாடுகளை மேற்கொள்ளும். நீதிபதிகளை பதவி நீக்க வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணை கொண்டு வந்து அது சாதாரண பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டும். இனி நாம பார்க்கிறோம் இந்த நீதிமன்றத்தினது அதிகாரங்கள். அரசியலமைப்பின் 14ஆம் அத்தியாயம் 18 தொடக்கம் 136ஆம் ஆண்டு சரத்துக்கள்ல இந்த நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுல ஒன்று அரசியல் அமைப்பு கருமங்கள் தொடர்பான நியாயாதிக்கம். இதெல்லாம் பாடமாக்க வேண்டிய விடயம், எனக்கு வேற வழி இல்லை, நீங்க தான் இது செய்ய வேண்டிய வேலை. நான் விளங்கப்படுத்துறேன், பாடமாக்க வேண்டியது நீங்க தான் செய்யணும். அரசியல் அமைப்பு கருமங்கள் தொடர்பான நியாயாதிக்கம், இதுகள் பெருசா கேள்வி வராது. அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான நியாயாதிக்கம், ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆட்சேபனை மனுக்கள், அரசுக்கு ஆலோசனை வழங்குதல், மக்கள் தீர்ப்பு தொடர்பான தேர்தல்களுக்கு ஆலோசனை வழங்குதல், இலங்கையின் இறுதி மேன்முறையீட்டு நீதிமன்றமாக செயற்படுதல். அதை விட வேற எங்கேயும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. இப்ப ரஞ்சன் ராமநாயக்காவுக்கு தீர்ப்பு வழங்கியது இந்த நீதிமன்றம். எனவே இதனை விட வேற எங்கேயும் அவர் போக இயலாது. சரி, விசேட சந்தர்ப்பங்களின் ஆணைகளை பிறப்பித்தல். இலங்கையில் உயர் நீதிமன்ற கட்டட தொகுதி கொழும்பு 12இல் ஹலுத்கடையில் அமையப்பெற்றிருக்கின்றது. ஒரு நீதிமன்றம் தான் இருக்கும் உயர் நீதிமன்றம் நாட்டில். அடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம். இலங்கை நீதித்துறை கட்டமைப்பில் 2வது சிரேஷ்ட நீதிமன்றமாக காணப்படுவது மேன்முறையீட்டு நீதிமன்றம்.
இது ஒரு தலைவரையும் 6க்கு குறையாத 11க்கு மேற்படாது. அது 6, 10. இது 6, 11 மேற்படாத நீதி உறுப்பினர்களை கொண்டது. இவர்கள் 17ஆம் திருத்தத்தின் பிரகாரம் அரசியலமைப்பு சிபார்சின்படி, அரசியலமைப்பு பேரவையின் சிபார்சின்படி ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்றார்கள். 18ஆம் திருத்தத்தின் பிரகாரம் பாராளுமன்ற பேரவையின் சிபார்சின்படி நியமிக்கப்படுகின்றார்கள். இவர்களின் பதவிக்காலம் ஓய்வு பெறும் வயதெல்லையான 63 வயது வரையாகும். இவர்களை பதவி நீக்க வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை வாக்குப்பலத்தின் ஊடாக பதவி நீக்க பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும். சம்பளம் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டு அரச திரட்டு நிதியிலிருந்து வழங்கப்படும். ஓகே, இதன் அதிகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதல்நிலை நீதிமன்றங்களால் நிகழும் நிகழ்வு பிழைகள், சட்டப்பிழைகள் என்பவற்றை ஆராய்தல், மேன்முறையீடுகளை விசாரித்தல், கோர்ட் ஆஃப் அப்பீல் இது. அதுக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். ஆட்கொணர் எழுத்தாணைகளை பிறப்பித்தல், முதல்நிலை நீதிமன்ற பதிவேடுகளை விசாரித்தல், பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆட்சேபனை மனுக்களை விசாரித்தல். அது ஜனாதிபதி தொடர்பான ஆட்சேபனை மனுக்களை விசாரிப்பது உச்ச நீதிமன்றம். பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆட்சேபனை மனுக்களை விசாரிப்பது இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம். சிறை செய்யப்பட்டவர்களை கொண்டு வருதல், உத்தரவுகளை பிறப்பித்தல். இதன் தலைமைப்பிடம் கொழும்பில் காணப்படுகின்றது. பிரதம நீதியரசரின் பணிப்பின் பேரில் ஏதாவது ஒரு நிர்வாக வலயத்தில் அமர்வுகளை நடத்தலாம். நீதிபதிகள் தனித்தனியாக அமர்ந்து பணிகளில் ஈடுபடுவதனால் ஒரே நேரத்தில் பல்வேறுபட்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய தன்மை இங்கு காணப்படுகிறது. அடுத்து நாம பார்க்கிற நீதி சேவை ஆணை. இலங்கை நீதித்துறை கட்டமைப்பில் மேல்நிலை நீதிமன்றங்கள் தவிர்ந்த முதல்நிலை நீதிமன்றங்களது நீதிபதிகளின், அப்ப மேல்நிலை நீதிமன்றங்கள் எது? உச்ச நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம். அது ரெண்டும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார்கள். மேல் நீதிமன்றம் நீதி சேவை ஆணைக்குழுவின் சிபார்சுப்படி ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார். சரி, இலங்கை நீதித்துறை கட்டமைப்பில் மேல்நிலை நீதிமன்றங்கள் தவிர்ந்த முதல்நிலை நீதிமன்றங்களது, அதாவது கீழ் இருக்கின்ற நீதிபதிகள், நீதித்துறை உத்தியோகத்தர்கள் போன்றவர்களது நியமனம், பதவி உயர்வு, ஒழுக்காட்டு நடவடிக்கைகள், இடமாற்றம், பதவி நீக்கம் முதலானவற்றுக்கு பொறுப்பாக்கப்பட்ட அமைப்பே நீதி சேவை ஆணைக்குழுவாகும். மொத்தத்தில் கீழ்நிலை நீதிமன்றங்கள் இது 3 பேரை கொண்டது. இவர்கள் அரசியலமைப்பு பேரவையின் சிபார்சுப்படி ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்றார்கள். தற்போது பாராளுமன்ற பேரவையின் சிபார்சுப்படி ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்றார்கள். பதவிக்காலம் 5 ஆண்டுகள். பிரதம நீதியரசர் இதன் தலைவர். ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மீது வெளியார் தலையிடுவது தண்டனைக்குரிய குற்றமாக காணப்படுகிறது. ஓகே, ரைட். 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு இத்தோடு முடிவடைகிறது. 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு இத்தோடு முடிவடைகிறது. 78ஆம் ஆண்டு அரசியலமைப்புல மற்றும் ஒரு முக்கியமான விடயம் பார்க்க வேண்டியிருக்குது. 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி பிரதிநிதித்துவ முறைகள், அது ஒரு தனி கிளாஸ் தேவை, பெரியதொரு பகுதி. அப்ப அந்த பிரதிநிதித்துவ 72, 78 அப்படி ஒப்பிட்டு பார்த்து பார்ட் 1 சம்பந்தமாகவும் அதுல சில விடயங்களை பார்ப்போம். அது நாம அடுத்த சனிக்கிழமை பின்னேறம் பிரதிநிதித்துவ முறை சம்பந்தமான கிளாஸ் நடக்கும் உங்களுக்கு. ரைட், ஓகே. இன்றைய வகுப்பை நாம இத்தோட முடிப்போம். திவி, நிறுவனத்தால் ஏதாவது பேச போறீங்களா? ரெக்கார்டிங் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க திவி. இல்ல சார், எதுவும் இல்ல சார். ரெக்கார்டிங் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க.